पूर्णप्रेमरसस्वरूपमलं माधुर्यमुग्धक्षणं भक्तानां हृदयङ्गमं निजजनान् प्रह्लादयन्तं प्रियाणे अव्याजस्मितलेशसुन्दरमुखेनाकर्षयन्तं स्वकान् यस्माकं कुलदैवतं स्मरमणः श्रीमाधुरी जीवनम् भगवन्नाम साम्राज्य लक्ष्मी सर्वस्व विग्रहम् श्रीमद्बोधेन्द्र योगीन्द्र देशिकेन्द्र उपास्महे श्रीमद्प्रेमिकपादाब्जं भावयन्तं सदा हृदि श्रीमद्वेङ्कटकृष्णाख्यं श्रीहरिं सद्गुरुं भजे। जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्चेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृतां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि यस्वानुभावमखिलश्रुतिसारमेकम् अध्यात्मदीपमतितीर्षदां तमोऽन्धम् संसारिणां करुणयाः पुराणगुह्यं तं व्याससूनुमुपयामि गुरुं मुनीनां नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। नामकीर्तनमात्रेण सुप्रसन्नं कृपानिधिं भक्तकोलाहलं वन्दे भक्ताभीष्टफलप्रदम्। सर्वत्र गोविन्दनाम संकीर्तनम्। ஆத்மவஸ்துவை புரிஞ்சுக்கிறதுனால தான் ஞானம், அந்த ஞானத்தினால தான் மோட்சம் அப்படின்னு சாஸ்திரங்கள் தான் சொல்றது. பிரம்மவிதாப்னோதி பரம் என்ற மந்திரமோ இதை போல இருக்கக்கூடிய பல மந்திரங்கள் ஆப்னோதி பிரம்மவித்து பிரம்மத்தை அறிந்து கொள்கின்றவன் அறிந்தவன், பரம ஆப்னோதி உயர்ந்த விஷயத்தை அடைவான். அடைவான் அப்படிங்கிற அர்த்தம் இருந்தாலும் கூட ஆச்சாரியால் சொல்லக்கூடிய அர்த்தம் அவகச்சதி அப்படின்னு தான் சொல்றோம். ஆப்னோதி அப்படிங்கும் பொழுது தபோவனத்திலிருந்து திருக்கோவிலூர் போறதுக்கு ஆப்னோத்தின்னு சொல்லலாம். மாதவா திருக்கோவிலூர் நகரம் ஆப்னோதி, தபோவனாத்து திருக்கோவிலூர் நகரம் ஆப்னோதி. தபோவனத்திலிருந்து திருக்கோவிலூருக்கு செல்கிறான். ஆப்ன கதவ் அப்படின்னு தாத்து, ஔபதேசிகம் ரூபம் ஆப்ன கதவ் அப்படின்னு அர்த்தம். கதவ் கதிகி அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் செல்லுதல் அப்படின்னு பொருள் சம்ஸ்கிருதத்தில். பிரம்மத்தை அறிந்தவன் பரம் ஆப்னோதி, பரங்கிறதுக்கு அர்த்தம் இருக்கு, அது இருக்கட்டும். வைகுண்டம்னு வச்சுக்கோங்க, கைலாசம் வச்சுக்கோங்க, மோட்சம்னு வச்சுக்கோங்க, அந்த அர்த்தங்கள் இருக்கு. மோட்சத்தை அடைவான் அடைகின்றான் அப்படின்னு சொல்றதே தப்பு. ஏன் அப்படின்னு சொன்னா அடைதல் அப்படிங்கிறது ஏற்படவே ஏற்படாது. எப்போ நீ ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போறது தானே நம்ம அங்க போகிறோம், அடைகிறோம், அந்த இடத்துக்கு போய் சேர்றோம் அப்படின்னு சொல்ல முடியும். இப்ப நீ மோட்சத்தை அப்படி சொல்லிவிட்டேன்னா, இப்ப ஆப்னோதிங்கிறதுக்கு சாட்சாத் அர்த்தம் அடைதல் எடுத்துட்டா டெஸ்டினேஷன், ஐ எம் கோயிங் தேர் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறாங்க. அந்த டெஸ்டினேஷனை எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னால்
அப்போ இந்த இடத்த விட்டுட்டும் அந்த இடத்துக்கு போகிற மாதிரி ஆகிடும். திருக்கோவிலூர்லேருந்து சென்னை போகிற மாதிரி, சென்னையிலேருந்து திருக்கோவிலூர் வரா மாதிரி. அப்போ என்ன ஆகிடும் அப்படின்னு கேட்டேன்னா, பரம் அப்படிங்கிற பதத்தினால உயர்ந்தது அப்படிங்கிற அர்த்தம் வச்சுக்கலாம். அப்போ இகலோக சம்சாரத்தை விட்டுட்டு மோட்சத்தை அவன் அடைகிறான் அப்படின்னு நான் சொல்லிட்டா, அப்போ மோட்சத்தை விட்டுட்டு சம்சாரத்தை அடையலாம் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் வருமே. சாஸ்திரத்தில் வரக்கூடும். குதர்க்கம் இல்லை, பூர்வபக்ஷம்னு பேரு. குதர்க்கம் பண்ணலை, பூர்வபக்ஷம் தான் பண்ணல. அப்படி அடைந்தாங்கிற அர்த்தத்தை நம்ம கொண்டுட்டோம்னா கஷ்டம். ஆனால் உபனிஷத்து அப்படி சொல்றதே இல்லை. உபனிஷத்துல அப்படி சொன்னாலும் கூட உபனிஷத்து அர்த்தம் சாட்சாத்தா நமக்கு புரியாது. வெறும் சம்ஸ்கிருத ஞானத்தை பற்றிலும் வச்சுட்டு உபனிஷத்துக்கு இப்படிதான் அப்படின்னு அர்த்தம் சொல்லிட முடியாது. வேதத்துக்கு, உபனிஷத்துக்குன்னு நான் சொல்றேன், வேதத்துக்கு. அதனாலதான் பிரசங்காத்தா சொல்றேன். இது ரொம்ப அவசியம், நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இது என்ன அப்படின்னு கேட்டெல்லாம், நிறைய வெளிநாட்டவர்கள்லாம் நாங்கள் வேதத்துக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறோம். இப்போ இல்லை, இப்போ ரொம்ப பண்ணுறது இல்லை. அது ஒரு காரணம் இருக்குது, நான் சொல்கிறேன். முன்னாடி ஒரு 100-200 வருஷம் முன்னாடி இருந்தவாள் நிறையா டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கா. அதில் ரொம்ப முக்கியமானவர் மேக்ஸ் முல்லர் அப்படின்னு ஒருத்தர். ஃபாரின்லேருந்து இங்கே வந்து ரொம்ப பரிசிரமப்பட்டு, அதெல்லாம் குறையே இல்லை. குத்தம் சொல்லலை, நான் குறை சொல்லலை. இது ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். ரொம்ப உயர்ந்த சிந்தனை வேணும் இதை புரிஞ்சுக்கிறது. அங்கேருந்து வந்து பரிசிரமப்பட்டு இங்கே இருக்கிற வித்வான்களோட பழகி, பல வருஷங்கள் பாரதிய ஜனங்களோட பழகி, பாரதத்திலேயே இருந்து எல்லாத்தையும் விட்டு அவர் சௌக்கியமாக இருந்திருக்கலாம். அந்த சௌக்கிய சுகங்களில் எல்லாத்தையும் துச்சன்னு தூக்கி எரிஞ்சு இங்கே வந்து பரிசிரமப்பட்டு எல்லா வேதங்களையும் தெரிஞ்சுட்டு, ஸ்மிருதிகளை தெரிஞ்சுட்டு, இது ஒரு வெளிநாட்டவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்கணும். நமக்கு சுலபமாக கிடைக்கிறதுங்கிறதுனால, நமக்கு சுலபமாக வந்துடுறதுங்கிறதுனால அவனுக்கும் அப்படி வந்துடும் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. அவனுக்கு சம்ஸ்காரமே கிடையாது. அவன் அங்கிருந்து வந்து இங்கே ராமசப்தத்திலேருந்து ஆரம்பிச்சு வேத வரிகத்தை டிரான்ஸ்லேட் பண்ணணும்னா என்ன மூளை வேணும்? அவர் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு, பூரா வேதத்துக்கும் பண்ணியிருக்காரு. ஸ்மிருதிகள், மனுஸ்மிருதி பிரதானமாக மனுஸ்மிருதியில் பண்ணியிருக்கார். பஞ்சதந்திர கதைகளுக்கு உள்பட டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கார். ஏன் பண்ணார்? நம்ம அவரை பற்றி பெருமையாக கொண்டாடுறோம். இன்னைக்கு வேதபாஷ்ய புஸ்தகம், சாயணாச்சாரியார் பண்ண வேதபாஷ்ய புஸ்தகம் கிடைக்கிறது. இந்த வேதபாஷ்ய புஸ்தகம் நீங்கள் வாங்கினேன்னா அவர் டிரான்ஸ்லேஷன் இல்லாமல் நீங்கள் வாங்க முடியாது. அவரை பற்றி ஒரு 10 வார்த்தை எழுதியிருப்பார் புஸ்தகத்தில். மேக்ஸ்முல்லரை பற்றி எழுதியிருப்பார். இது பெரிய விஷயம்தான் இல்லையா? பெரிய விஷயம்தான், பாராட்டக்கூடிய விஷயம்தான், ரொம்ப ஆச்சரியகரமான விஷயம்தான். வெளிநாட்டவர் ஒருத்தர் வந்து வேதத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறார், பெரிய விஷயம். நம்ம அங்கே தான் மாட்டிக்கிறோம். ஏன் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறார்? ஏன் தெரிஞ்சுக்கணும்? நீ நல்ல கதி அடையணும் அப்படிங்கிறதுக்காக தெரிஞ்சுக்கணுமா? இல்லை பாரதிய சம்ஸ்கிருதியை கெடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம். 2 விஷயம் தான் இதில் பார்த்தா. எந்த ஊருக்கு அந்த மதத்து ஜனங்கள் போனாலும் அந்த ஊர் மாறிடும். சில நூற்றாண்டுல அந்த கண்ட்ரியே மாறிடும். இன்னைக்கு எந்த வெளிநாடு கண்ட்ரியை வேணா பார்த்துக்கலாம். இன்னைக்கு உலகம் பூரா எல்லா ஜனங்களும் கன்வெர்ட் ஆகியிருக்கா. யாரும் நான் சொல்ல விரும்பலை, அது வேண்டாம். இந்த சன்னிதானத்தில் உட்காந்து சொல்ல விஷயம் இல்லை, அது முக்கியம் இல்லை எனக்கு. கன்வர்ஷனுங்கிறத பற்றி இங்கே பேச வேண்டிய அவசியமும் எனக்கு அது அவசியம் இல்லை, அது முக்கியம் இல்லை. நான் எதை சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை மாதிரி இந்தியாவை ஒரு 2200 வருஷத்துக்கு மேலே முயற்சி பண்ணுறேன். அதாவது ஹிந்துவிசம் இருக்கக்கூடாது, ஹிந்துஸ் அப்படின்னு ஒரு ரிலீஜியன் இருக்கக்கூடாது. இன்றைக்கும் நடக்கிறது. அதுதான் நான் சாயந்தரமே சொன்னேன் இல்லையா, பொல்லாக் ஷெல்டன் ஒருத்தர், கூகுள் பண்ணி பாருங்கள், நானாக ஒன்றும் சொல்லலை. பொல்லாக் ஷெல்டன் வருவார். அவர் இன்னைக்கு இருக்கிற ஆள், பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இருந்தவர். மேக்ஸ்முல்லர் அவரோட கடிதங்களே கிடைக்கிறது. கூகுள்லேயே ஃப்ராங்காக இருக்குது, நம்ம அப்படியே சர்ச் பண்ணாலே கிடைக்கும். மேக்ஸ்முல்லர் லெட்டர்ஸ் டு பிரிட்டிஷ் அப்படின்னு போட்டாலே நமக்கு எல்லாம் வந்துடும். அதில் எழுதுகிற 2000 வருஷத்துக்கு மேலே நம்மளும் முயற்சி பண்ணுறோம். நம்மளால் ஏன் வந்து இந்த ஹிந்துஸை வந்து ஃபுல்லாக கன்வெர்ட் பண்ண முடியல, கண்ட்ரியவே ஏன் சேஞ்ச் பண்ண முடியல?
அப்படிங்கும் பொழுது அவர் இங்க வந்துட்டு முதல்ல தெரிஞ்சிட்ட விஷயம் என்னன்னா, இவாளுக்கு அடிப்படையா இருக்கிறது வேதம். பிராமணாளுக்கு இல்லை, பாரதத்துக்கே. அது இருக்கட்டும். அப்புறம் இவாளுக்கு வேதம் கூடாது, இவாளுக்கு தான் வேதம் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வந்ததே, அதெல்லாம் இருக்கட்டும், அதை பத்தி நான் பேசலை, அது பெரிய விசாரம். ஆனா வேதம் படிக்கட்டும், படிக்காம இருக்கட்டும், வேதம்னா என்னன்னே தெரியாம இருக்கட்டும், ஆனா இந்த நாட்டுல பிறந்தாங்கிற ஒரே காரணத்தினால அவன் தர்மத்துல இருப்பான், தர்மத்துல இருப்பான். மெஜாரிட்டியான ஜனங்கள் உன்னை ஜெயிலே இல்லையா, ஜெயில இத்தனை எல்லாருக்கும், ஜெயில இருக்கக்கூடிய எல்லாரும் அயோக்கியம் தானே அப்படின்னு கேட்கக்கூடாது. மெஜாரிட்டி 150 கோடி பேர் இருக்கிற கண்ட்ரியில எல்லாரையும் எவனால கண்ட்ரோல் பண்ண முடியும்? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு 140 கோடி பேர் மேல இருக்காளா இல்லையா இந்தியாவில்? போலீஸை கண்ட்ரோல் பண்றது, மிலிட்டரி கண்ட்ரோல். மிலிட்டரி எத்தனை பர்சன்டேஜ்? 150 கோடி எடுத்துக்கோங்க, 40 கோடி கூட வச்சுக்கோங்க. 40 கோடி பேரா இருக்காங்க சோல்ஜர். எல்லாரும் ஏன் தர்மத்தில் இருக்காங்க? எவ்வளவு கிரைம்ஸ் நடக்கணும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். எவ்வளவு கிரைம்ஸ் நடக்கணும் மற்ற கண்ட்ரியோட கம்பேர் பண்ணி பார்க்கணும். இன்னைக்கு பாரத தேசமே பிரிஞ்சிருக்கு இல்லையா? பாரத தேசம் அகண்ட பாரதம் இல்லையே. இன்னைக்கு நம்ம பாரதம் நிறைய பிரிஞ்சுடுச்சு. அந்த பிரிக்கப்பட்ட தேசத்துல போய் பாருங்க எவ்வளவு கிரைம்ஸ் நடக்கிறது. போலீஸ்ல ரெஜிஸ்டர் ஆகிற கிரைம்ஸ் எவ்வளவு நடக்கிறது. அது மாதிரி இந்தியாவில் நடக்கிறதா பாருங்க. ஏன் நடக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா, 140 கோடி பேர் இருக்கிற நாட்டில் நடக்கல. ஒரு கண்ட்ரியில மொத்தமே 10 லட்சம் பேர் இருக்காங்கன்னா அந்த கண்ட்ரின்னு சொல்லக்கூடாது, அந்த கண்ட்ரி சொல்லக்கூடாது. சின்ன கண்ட்ரி, ஜனங்கள் ஜாஸ்தி, உலகத்திலேயே ஜனங்கள் அதிகமா இருக்கக்கூடிய நாடு. எல்லா ரிலீஜியன்லையும் இந்த ஜனங்கள் இருக்கா, யூதர்கள் உட்பட இருக்கா. நிம்மதியா வாழலாம். யோசிச்சு பார்க்கணும். இத மாதிரி வேற ரிலீஜியனை சேர்ந்த ஜனங்கள், வேற காஸ்ட், வேற ரேசிஸ்ட சேர்ந்த ஜனங்கள் வேற கண்ட்ரி, மெஜாரிட்டியா இருக்கிற கண்ட்ரியில போய் சௌக்கியமா வாழ முடியுமா? நிம்மதியா தூங்க முடியுமா? இங்க எப்படி பண்றாங்க? இங்க ஏன் நிம்மதியா இருக்கா? இது நான் ஹிஸ்டரியை பத்தி இங்க பேச வரல. என்னோட ஃபுல் கான்சென்ட்ரேஷன்லாம் வேதத்துல தான். இப்போ விஷயத்துக்கு வரேன். இதை மாதிரி சொன்னா இன்னும் 1 மணி நேரம் நான் பேசிட்டே இருப்பேன். அது விடுங்க, அது முக்கியம் இல்லை நமக்கு. கம்பேரிசன். இந்த கம்பேரிசன் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இந்த ஜனங்களுக்கு ஏன் அப்படி ஒரு எண்ணம் வருது, ஏன் மற்ற நாட்டு ஜனங்களுக்கு வரல அப்படின்னா, சிம்பிள் ஆன்சர் சோ சிம்பிள். என்னன்னா வேதம் முடிஞ்சு போச்சு. வேதம் எல்லாரும் அத்தியனம் பண்ணலையே அப்படின்னா, அத்தியனம் பண்றதுங்கிறது வேற. இந்த நாட்டில் பிறந்ததுனாலே அந்த சம்ஸ்கிருதி அப்படிங்கிறத தவிர்க்க முடியாது. இந்த சம்ஸ்கிருதி வேற எந்த கண்ட்ரிக்கும் கிடையாது உலகத்துல. யோசிச்சு பாருங்க, இந்த சம்ஸ்கிருதி எந்த கண்ட்ரிக்கும் கிடையாது. அதனால வேதம் மாதிரியான ஒரு கிரந்தம் எந்த ரிலீஜியன்லயும் கிடையாது, எந்த கண்ட்ரிலையும் கிடையாது. வேதம் மாதிரியான ஒரு விஷயம் எந்த லோகத்துல எங்கேயுமே கிடையாது. அதனால அவளை ஈஸியா மனிபுலேட் பண்ணிவிடலாம், ஈஸியா அவளை மாற்றிவிடலாம். அப்படிதான் எல்லா கண்ட்ரியும் மாறிடுச்சு. இந்தியாவை ஏன் மாற்ற முடியல அப்படிங்கிற பயங்கர மூலக்காரர் இந்த மேக்ஸ் முல்லர் முட்டாள் கிடையாது, செம்ம பிரில்லியன்ட். அவர் எழுதின லெட்டர் இதைதான் எழுதினார். இந்தியாவை மாற்ற முடியாது, 2000 வருஷமா முயற்சி பண்றோம். ஏன் இந்தியா அந்த ரிலீஜியன் மெஜாரிட்டி கண்ட்ரியா ஆள இன்னும் ஹிந்து மெஜாரிட்டி கண்ட்ரியாவே இருக்கு. அதுல நிறைய கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன்லாம் இருக்கு, அதை பத்தி நான் பேசல. ஆனா ஹிந்துஸ் ஏன் இருக்கு? கன்வெர்ட் ஆன ஹிந்துஸ் உள்பட தான் எந்த ரிலீஜியனுக்கு கன்வெர்ட் ஆயிருக்கோன்னு தெரியாமலேயே இன்னும் ஹிந்துவா வாழலாம். இங்க சுத்தி கிராமம் எங்கேயோ நான் சொல்லல, இந்த பரனூர் சுத்தி இருக்கிற கிராமம், அந்த பக்கத்துல முகையூர் போற வழியில் இருக்கிற கிராமங்கள் ஃபுல்லா கன்வெர்ட் ஆயிடுது. இங்க மாரியம்மன் கோவிலுக்கு வரா, அங்க சர்ச்சுக்கு போறான். பேரு என்னன்னா ஏதோ பேரு முனுசாமி டேவிட் அப்படின்னு ஏதோ பேரு வச்சுக்கிறான். ஃபுல்லா கன்வெர்ட் ஆகல. ஏன்னா அவன் ரத்தத்துல ஊறி இருக்கையாது. எது? ஹிந்துசம். அவன் ரத்தத்துல ஊறி இருக்கு. எப்படி வரும்னா
அது இந்த நாட்டுல பிறந்தாங்கிற ஒரே காரணம். இத நீ கெடுக்கணும்னு எழுதுறது, இத கெடுக்கணும் அப்படின்னு எழுதுறது. அதுக்கு என்ன பண்றது? டிரான்ஸ்லேஷன் பண்ணு. எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணணும்? இன்டர்பிரேஷன் பண்ணு. வெறும் இன்டர்பிரேஷன் பண்ணாத, மிஸ் இன்டர்பிரேஷன் பண்ணு, இன்டர்போலேஷன் பண்ணு, இடைச்சல்கள் பண்ணு, தவறான அர்த்தத்தை எழுது. அதுதான் பண்ண. இன்னைக்கு ரிசர்ச் பண்றோம். இது வந்து நமக்கு புரியலாம். இதனால என்ன, யார் வந்து வேதாத்தியனம் பண்றவா, வேத பாஷ்யம் படிக்கிறவா, மேக்ஸ் முல்லருடைய டிரான்ஸ்லேஷனை படிச்சு தெரிஞ்சுக்கிறா அப்படின்னு நம்ம துச்சம் தூக்கி எழுதிட்டு போயிடலாம். ஒரு க்ஷணம் இல்லை, அது முக்கியம் இல்லை. நம்ம ஏதோ உட்காந்துட்டு வேதம் படிச்சுட்டு, வேதாந்தம் படிச்சுட்டு, வேத பாஷ்யம் படிச்சுட்டு, அதை படிச்சு தெரிஞ்சுட்டு அது போதும் நினைச்சுட்டு இருக்கோம். மெஜாரிட்டியான ஜனங்களை பாருங்க, படிச்ச ஜனங்களை பாருங்க. அவ என்ன பண்ணுவான்? அவளுக்கு சம்ஸ்கிருதம் தெரியாது, வேதம் தெரியாது, வேதாந்தம் தெரியாது, சாங்கர பாஷ்யம் தெரியாது, சாயன பாஷ்யம் தெரியாது, சபர பாஷ்யம் தெரியாது, எதுவுமே தெரியாது. அவன் நேரா போய் வேதத்தை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரே ஆசையினால அவன் போய் தொடர புக்கு அதான் புக். அந்த புக்கு தான் தொடரும். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு நான் சொல்ல முடியும். டாக்டர் அம்பேத்கர் ஒருத்தர் இருந்தார், கேள்விப்பட்டிருப்பேல? அம்பேத்கர் கேள்விப்படாதவா இருக்க மாட்டார், பயங்கர மூலக்காரர். அவர் ஹூ ஆர் சூத்ராஸ் அப்படின்னு ஒரு புக்கை எழுதினார். இதை ரிசர்ச் பண்ண பொழுது முதல் 10 பக்கம் மேக்ஸ் முல்லரை பற்றி எழுதுறார். அவரோட வேல்யூபிள் நம்மளுக்கு தெரியல, எதுக்கு சொல்ல வரேன். அவர் முதல்ல அவர் வைக்கிற முதல் ஒரு குற்றம் அப்படிங்கிறது இந்த கேஸ்ட் அப்படிங்கிறது வேதத்திலிருந்து ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறார். பத்யாம் சூத்ரோ அஜாயதே என்று சொல்லி புருஷ சூக்தம். இந்த புருஷ சூக்தத்தை பூரா எழுதுறார். நான் பொய் சொல்லறேன், நீங்க வேணா அந்த புக்கை படிச்சு பாருங்க, பார்த்துட்டு தானே சொல்றேன். பூரா அந்த புருஷ சூக்தத்தை பூரா எடுத்து புருஷ சூக்தம் தான் இதுக்கு காரணம், ருக்வேதம் தான் இதுக்கு காரணம் அப்படிங்கிற. இதை வந்து அந்த புருஷ சூக்தத்தில் இருக்கிற அந்த விஷயத்தை இது வந்து ஹைரார்கி அப்படின்னு சொல்ற, தாரதமியம். ஸோ பிராமணன் அப்படிங்கிறவன் சுப்ரீம், அப்படிதான் வேதத்தோட அபிப்பிராயம். யார் சொல்லியிருக்கா? சாயனரா? மேக்ஸ் முல்லர். புரியுறதா? இப்போ நான் சொல்ற விஷயம் புரியுறதா? மேக்ஸ் முல்லர் அப்படின்னு மேக்ஸ் முல்லரை பற்றி எழுதுறேன். அதுக்கப்புறம் சொல்றது, நான் 15 வருஷமா எனக்கு சம்ஸ்கிருதம் தெரியாது, ஆனால் நான் 15 வருஷமா மேக்ஸ் முல்லர் புக்கை ரிசர்ச் பண்ணியிருக்கேன். மேக்ஸ் முல்லர் எந்த இன்டென்ட்ல எழுதினா? வேதத்தினுடைய தாற்பயத்தை எல்லாரும் நல்லா தெரிஞ்சுக்கணுங்கிற இன்டென்ட்ல எழுதல. அவனுக்கு நம்மளுடைய தர்மத்தை கெடுக்கணும். அவனுக்கு நம்ம தர்மத்தினால என்ன? நம்ம தர்மத்தினால அவனுக்கு என்ன லாபம்? நஷ்டம் தான் அவனுக்கு. அதை படிச்சு எழுதுற அவர் இது வந்து நமக்கு முக்கியம் இல்லாத போனாலும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அவர் ஹிந்துவத்தை விட்டுட்டு பௌத்தத்துக்கு மாறினார் இந்த அம்பேத்கர். அப்ப எத்தனை ஹிந்துஸ் மாறினா தெரியுமா? யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட பல கோடி பேர், மொத்தம் 2 பேர் இல்லை, பல கோடி பேர் மாறினா. நஷ்டம் யாருக்கு? நஷ்டம் யாருக்கு? அப்போ வேதத்தினுடைய அருமை எப்படி காப்பாத்திருக்கா? இந்த வேதத்தை இப்படி விட்டுட்டோமே. பெருமை அவ வந்து படிக்கிறா, இவ வந்து படிக்கிறா அப்படிங்கிறதுல சந்தோஷம் தான். யார் வேணா படிக்கலாம். வேதத்துல இவாதான் படிக்கணும், இவாதான் படிக்கக்கூடாது அப்படின்னு வேதம் யாரையும் எதையுமே வந்து நிஷேதம் பண்ணலை. வேத மந்திரத்திலேருந்து நீங்க பிரமாணம் காட்டுங்க, ருக்வேதத்திலேருந்து பிரமாணம் காட்டுங்க, இவாளுக்கு தான் வேதம் அப்படின்னு வேதம் வந்து யாரையும் பண்ணலை. ஸ்மிருதிகளில் தான் இந்த விஷயங்கள்லாம் இருக்கு. அது இருக்கட்டும், அதை பற்றி எனக்கு விஷயம் இல்லை. என்னுடைய பாயிண்ட் அப்படி என்னன்னு கேட்டெல்லாம், வேதம் இந்த பாரத ஜனங்களுக்கு ஆதாரமா, இந்த சம்ஸ்காரத்துக்கு ஆதாரமா இருக்கிறது வேதம். அதை மறுக்க முடியாதுன்னு நான் சொல்ல வரேன். அதை வந்து நான் வெதிரேக திருஷ்டாந்தம் காட்டினேன். வெதிரேகம்னா என்னன்னா, அதை கெடுக்கிறதுக்கு யார் முயற்சி பண்ணாலும் அவளை கொண்டு கெடுக்க முடியாதுன்னு நான் காட்டினேன். இவாளெல்லாம் கெடுக்கணும்னு முயற்சி பண்ணவா. இப்போ நான் சொன்னவா எல்லாரும் மகாத்மா கிடையாது. ஏன்னா இவாளை பற்றி உபன்யாசத்தை சொல்லலையா? ஏன் ராவணனை பற்றி சொல்லலையாண்ணா? கம்சனை பற்றி சொல்லலையா? கம்சனை பற்றி சொல்லாமல் பாரதம் சொல்ல முடியுமா? உபன்யாசத்தில் உட்காந்து கம்சனை பற்றி சொல்றேனே அப்படின்னு நான் கேட்பா. ஹீஸ் அ வில்லன். வில்லனை பற்றி நான் சொல்லிதான் ஆனா
அது புராணத்துல வர வில்லன் இவ ஹிஸ்டரியில வர வில்லன், அவ்வளவுதான் வித்தியாசம். அதனால சொல்லக்கூடாதுன்னு இல்லை. அது எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, இதெல்லாம் அத்தியாத்ம பாரதம் அப்படின்னு குருநாதருடைய கிரந்தத்திலையும் கொஞ்சம் இன்டைரக்டா சகஜமா இருக்கு. ஸ்ரீ ரங்கண்ணாவுடைய கிரந்தம் இந்தியன் கல்ச்சர் அப்படிங்கிற கிரந்தத்திலையும் இந்த விஷயங்கள்லாம் விஸ்தாரமா இருக்கு. நிறைய பேர் இதை மாதிரி ரிசர்ச் பண்ணி புஸ்தகம்லாம் எழுதியிருக்காங்க. அது இருக்கட்டும். இந்த சம்ஸ்காரம் எங்கிறது வந்தது அப்படின்னு கேட்டெல்லாம் வேதத்தில் வந்துதான் வந்தது. வேதத்துக்கு அவ்வளவு பெருமை. இந்த வேதத்தை அவ்வளவு சுலபமா யாராலையும் டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு தான் மேக்ஸ்குள்ள சொன்னேன். அதனாலதான் சாயணாச்சாரியாருடைய பாஷ்யத்தை நம்ம கொண்டாடும். சாயணாச்சாரியார் மாதிரி சம்பூர்ணமா வேதத்துக்கு பாஷ்யம் எழுதினவா அப்படிங்கிறது ரொம்ப விரளம். ஃபியூன்னு அர்த்தம். ரொம்ப சில பேர் தான் சாயணாச்சாரியால போல எழுதியிருக்கா. அதுவும் சம்பூர்ணமான வேதத்துக்கு இவரை போல உட்காந்து கனத்த ஸ்ரத்தையா ஒவ்வொரு அக்ஷரத்துக்கு பதத்துக்கும் எழுதினவா அப்படிங்கிறது கிடையாது. இப்போ சமீபமா நம் குருநாதாருடைய குமார் ஸ்ரீ ரங்கண்ணா துவனி தீபிகா அப்படின்னு வேதபாஷ்யம் எழுதியிருக்கா. அதுல ருக்வேதம் சாமவேதம் 2 வேதத்துக்கும் பிரதானமா அந்த துவனி தீபிகா அப்படிங்கிற வேதபாஷ்யம் சம்பூர்ணமான வேதபாஷ்யம். இப்போ வேதம் சாயணாச்சாரியாருடைய பாஷ்யத்தை பார்த்தோம்னா எல்லாம் கர்மகாண்ட பரமா இருக்கும், வேதாந்தமும் இருக்கும், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நாசனீய சூக்தம் இருக்கு, அஸ்யவாமஸ்யன்னு சில சூக்தங்கள் இருக்கு, புருஷ சூக்தம் இருக்கு. இந்த சூக்தங்கள்லாம் வேதாந்தமான சூக்தம் தான், அதுக்கு வேதாந்தமா தான் அர்த்தம் பண்றார். ஆனா பல இடங்கள்ல கர்மபரமா அர்த்தம் பண்ணிட்டு வரார் ஸ்ரீ சாயணாச்சாரியால். இந்த துவனி தீபிகா என்ன பெருமை அப்படின்னு கேட்டா, பூரா வேதத்துக்குமே வேதாந்தமா இருக்கு அர்த்தம். அப்படி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டேன்னா பண்ண முடியும். ஏன்னா வேதத்தினுடைய சொரூபமே அப்படிதான் இருக்கு. அதனால ஆத்தியாத்மிக திருஷ்டி அப்படிங்கிறது வேதத்தினுடைய சாட்சாத் சொரூபமா இருக்கு. அந்த ஆத்தியாத்மிக திருஷ்டிக்கு அங்கமா கர்மகாண்டங்கள் அமையும். சித்தஸ்ய சுத்தையே கர்ம அது வஸ்தூபலப்தையே அப்படின்னு ஒரு பிரசித்தமா ஒரு வாக்கியம் சொல்லுவா வித்வான்கள்லாம். கர்மகாண்டம் அப்படிங்கிறது ரொம்ப விஸ்தாரம். கர்மகாண்டத்துக்கு அங்கம் எங்க இருக்குன்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது, அவ்வளவு பெருசு கர்மகாண்டம். அந்த கர்மகாண்டம் பூரா என்னத்துக்கு, கர்மகாண்டத்தை சில விஷயங்கள் கொஞ்சம் ஓவராகவே சொல்லியிருப்பார் ஜைமினி சூத்திரங்கள்ல. ஆம் நாயச கிரியா அர்த்தத்வாத் ஆனர்த்தக்கியம் அததர்த்தானாம் அப்படின்னு சில விஷயங்கள்லாம் சொல்லுவார். ஆச்சாரியால் அதுதான் சாஸ்திரயோடித்த அதிகரணத்தை பூர்வபக்ஷம் பண்ணி அது 2 பிரகரணமா அதை சித்தாந்தம் பண்ணியிருக்கா. கிட்டத்தட்ட ஆச்சாரியால் அதை ஒத்துட்டாலும் கூட சாட்சாத்தா வேதாந்த விஷயமா வரக்கூடிய மந்திரங்களுக்கு அர்த்தமே இல்லை, சாட்சாத் அர்த்தம் கிடையாது. கர்மாவுக்கு சேஷித்துவமா அதுக்கு அர்த்தம் உண்டு அப்படின்னு இவர் ஜெய்மனி மீமாம்சா சாஸ்திரத்துல சொல்ற விஷயத்தை ஆச்சாரியார் என்ன பண்றான்னா கொஞ்சம் நிஷேதிக்கிறா. அதை நிஷேதிக்கும் பொழுது எப்படி சொல்றான்னா, வேதத்துல வரக்கூடிய விஷயங்கள் உபனிஷத் மந்திரம் தானே வேதாந்தங்கள். அந்த உபனிஷத் மந்திரங்கள்லாம் கர்மசேஷித்துவமா தான், அதாவது கர்மாவுக்கு ஒரு அங்கமா. அது எப்படின்னு கேட்டேன்னா, இப்போ நான் இந்திராய ஸ்வஹா இந்திராய தன்னமே இப்படி ஆகுதி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா, அந்த இந்திரங்கிற தேவதை எதுக்கு அப்படின்னா, நான் கொடுக்குற இந்த மம்முவை சாப்பிட்றதுக்கு தான், அதுக்காகத்தான், கர்மாக்காக நான் இப்போ என்ன மந்திரம் சொல்லி ஆகுதி கொடுக்குறேனோ கர்மா, அந்த மந்திரம் எதுக்குன்னா நான் கர்மா பண்றதுக்கு. மந்திராதிஷ்டாத்திர தேவதை எதுக்குன்னா நான் கொடுக்குற அன்னத்தை வாங்கிக்கிறதுக்கு. அவ்வளவுதானா தேவதைகள். இத இவ பிரம்ம பரியந்தம் கொண்டு போறா. இந்திர பரியந்தம் கொண்டு போறதே தப்பு, அது இருக்கட்டும், அதுக்கு நான் விஷயம் வரல. ஆச்சாரியார் சொல்ற விஷயம் தானே இது. பிரம்ம பரியந்தம் கொண்டு போறா. பிரம்மங்கிறது ஸ்வரூபத்தை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு தானே மந்திரங்கள்லாம் வருது. எஸ் சர்வ சர்வவித் அப்படின்னு மந்திரம் வருதுன்னா இது கிரியாசேஷித்துவமா இருக்கணும், கிரியாவுக்கு சேஷப்படணும், மிச்சப்படணும். அப்படி மிச்சப்படலை அப்படின்னு சொன்னா இந்த மந்திரம் என்னன்னா யர்த்தம் அப்படின்னு யார் சொல்றாருன்னா ஒரு ரிஷி சொல்றார். வேதத்துக்கு பெருமையா ரிஷிக்கு பெருமையா? யர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டார். அப்பதான் ஆச்சாரியால் சொன்னா, நீனா யர்த்தம் அப்படின்னு சொல்றதுனால வேத மந்திரங்கள் யர்த்தம்னு ஆயிடாதுப்பா. மந்திரத்துல இருக்கே பிரம்மங்கிறது கிரியாசேஷித்துமா நீ இருக்கணுங்கிற,
கிரியாசேஷத்துவமா இல்லாமல் மந்திரத்துல பிரம்மம் இருக்கேங்கிற ஆச்சாரியா. இருக்கே, நீ அதை எப்படி இல்லைம்ப? நான் இல்லைன்னா இங்க டேபிள் இல்லை அப்படின்னு சொன்னா இல்லைன்னு ஆயிடுமா? நான் பிராமணிகனாவே இருக்கட்டும், வேதத்தை இப்படி இருக்கு, வேதத்துல இல்லை அப்படின்னு சொல்ற ரைட்ஸ் யாருக்கும் கிடையாது. அது ரொம்ப கிளியரா நம்ம புரிஞ்சுக்கணும். வேதத்துல இதுதான் உண்டு, இது இல்லை அப்படின்னு புத்தர் சொல்றான்னு வச்சுக்கோங்க, ஏத்துப்போமா? புத்தர் மகாத்மா தான், அதுல சந்தேகம் இல்லை, சொல்லட்டுமே, ஏத்துப்போமா? வேதம் அப்படிங்கிறதுக்கு இவ்வளவு பெருமை இருக்கிறதுக்கு காரணம் அது அபௌருஷேயமா இருக்கிறதுனால தான். ரிஷிகள் எல்லாமே மந்திர திரஷ்டாக்கள் தான், மந்திர சிரஷ்டா இல்லை, மந்திரத்தை எழுதினவா கிடையாது, சாட்சாத்கரிச்சவா. அதனால அந்த ரிஷிகளுக்கு பெருமை. மந்திரத்தினாலதான் ரிஷிகளுக்கு பெருமையே தவிர ரிஷிகள்னால மந்திரத்துக்கு பெருமை இல்லை. ராம குணத்தினால ராமருக்கு பெருமை, ராமாயணத்தினால வால்மீகி பெருமை, வால்மீகியால ராமாயணத்துக்கு பெருமை அப்படின்னு. ராமாயணம்னு வால்மீகி லைஃப்ல வரவே இல்லைன்னா வால்மீகி யாரு இல்லையா? நான் பாகவதன் சொல்றேன் அப்படிங்கிறது என் குருநாதார் எனக்கு போட்ட பிச்சை. குருநாதரால் தான் எனக்கு பெருமை, என்னால என் குருநாதனுக்கு பெருமை நான் சொல்றது. இந்த குப்பை மாதிரி 1000 குப்பை கிடைப்பார் அவருக்கு, அவரை மாதிரி ஒரு ரத்னம் நமக்கு கிடைக்குமா? அப்படித்தானே, அதுதானே நியதி, அப்படித்தானே நமக்கு எல்லாருக்கும் எண்ணம். வேத மந்திரங்களை அவ சாட்சாத்கரிக்கிற யோக்கியதை இருந்தது, அதை நான் மறுக்கவே என்னால முடியாது, நம்மால முடியாது. வேத மந்திரத்தை சாட்சாத்காரம் பண்ற தபஸோ யோகமோ பிரபாவமோ ஒன்றும் நம்மள்கிட்ட கிடையாது. அந்த ரிஷிகளுக்கு என்ன பெருமைனா அந்த அந்த யோக்கியதை இருந்தது அந்த ரிஷிகளுக்கு. அதனாலதான் விஸ்வாமித்திரரா இருக்கட்டும், வசிஷ்டரா இருக்கட்டும், அத்ரியா இருக்கட்டும், அகஸ்தியரா இருக்கட்டும், இவ்வளவு ரிஷிகள் ரிஷி தர்ப்பணம்னு கொடுக்குறோன்னே என்னன்னா we are just showing our gratitude. நம் நன்றி காட்ட வேண்டாமா? ஏன்னா எப்பேற்பட்ட ஒரு வேதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். இந்த வேதத்தில் இருக்கிற விஷயத்தை அந்த ரிஷிகளாலேயே அவ்வளவு சுலபமா புரிஞ்சுக்க முடியாது. அதனாலதான் அந்த வேதத்துக்கு சம்பூர்ணமா பாஷ்யம் எழுதுறது அப்படிங்கிறது ரொம்ப கடினமான விஷயம். அந்த விஷயத்தை பண்ணவர் தான் சாயணாச்சாரியா. அதனாலதான் அந்த சாயண பாஷ்யம் இன்னைக்கு வேத பாஷ்யம் அப்படின்னு சில மகான்கள் சில மந்திரத்துக்கு அர்த்தம் பண்ணியிருக்கா, சில கட்டத்துக்கு அர்த்தம் பண்ணியிருக்கா, அப்படிலாம் உண்டு. அது எல்லாத்துக்குமே ஆதாரம் சாயணாச்சாரியால் தான். அப்படிதான் சம்பூர்ணமா வேதத்துக்கு அத்தியனம் பண்ணியிருக்கார். இப்போ இது எதுக்கு சொல்லிட்டு வரேன் தெரியுமோ? பிரம்மவிதாப்னோதி பரம் ஆரம்பிச்சா எதுக்கு சொன்னேங்கிற ஞாபகம் எனக்கும் இருக்கணும், உங்களுக்கும் இருக்கணும், மறந்துடக்கூடாது. இது எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, ஆப்னோதி பரம், ஆப்னோதிங்கிற பதத்துக்கு எனக்கு சம்ஸ்கிருதம் தெரியுங்கிற ஒரே காரணத்துக்காக நான் பிரம்மத்தை அறிந்தவன், அவன் மோட்சத்தை அடைவான்னு அர்த்தம் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அது சரியான அர்த்தமா இருக்காது. இதுக்கு பேர் தான் மிஸ் இன்டர்பிரேஷன். அப்போ ஆப்னோதி அப்படிங்கிற பொழுது என்ன அர்த்தம் கொள்ளலாம்? சரியான அர்த்தம் கொள்ளணும், சாஸ்திர ரீதியான அர்த்தம் கொள்ளணும். உபனிஷத்துல ஒரு இடத்துல ஒரு மாதிரி சொல்லணும், இன்னொரு இடத்துல ஒரு மாதிரி சொல்லணும், 2 இடத்துல விரோதம் இல்லாம நீ புரிஞ்சுக்கணும். அப்பதான் ஆச்சாரியாருடைய பாஷ்யத்தினுடைய பெருமை நமக்கு புரியாது. ஆச்சாரியாருடைய பாஷ்யம்னு ஒண்ணு இல்லைன்னா நம்ம என்ன திண்டாடுவோம்னு அப்பதான் புரியாது. அப்ப ஆப்னோதிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா அவகச்சதிங்கிற அர்த்தம் கொள்ளணும். கதிஹி அப்படின்னா அவகதிஹி அப்படின்னு அர்த்தம் கொள்ளணும். பிரம்மவித்தா இருக்கக்கூடியவன், பிரம்மத்தை அறிந்தவன் தன் ஸ்வரூபத்தை அறிவான். அறிதல் அப்படிங்கிறது தான் சரியான வார்த்தை. பிரம்மஞானத்தை அடைஞ்சான் அப்படின்னு உபன்யாசத்தை சொல்ற வழக்கம் உண்டு. பிரம்மஞானத்தை அடைஞ்சிடுவா, பிரம்மஞானம் அவளுக்கு வந்துடும் அப்படின்னு. இப்போ நானே தானே சாயந்தரம் அப்படிதான் சொன்னேன் உபன்யாசம், அப்படி சொல்றது உண்டு. ஆனா வாஸ்தவமான அர்த்தம் அது இல்லை. அஜ்ஞானம் நீங்கி ஞான நிலையை அடையிறதுனா சொரூபத்தை புரிஞ்சுக்கிறதுன்னு அர்த்தம். இதுதான் வேதாந்தகோ பிராமணஸ்யா க்ஷத்ரியோ விஜயீ பவேத் அப்படிங்கிற இடத்துல ஸ்ரீ ஆச்சாரியால் பாஷ்யம் பண்ணும் பொழுது வேதாந்தகா அப்படின்னு அர்த்தம். அதுக்கு என்ன அப்படின்னு கேட்டேன்னா வேதாந்தகா பிராமணா, வேதாந்தம் அப்படிங்கும் பொழுது ஔபனிஷதம் ஞானம் அப்படின்னு ஆச்சாரியால் பாஷ்யம். ஆச்சாரியன் பங்கி தான் அது. நானா என் சம்ஸ்கிருத ஞானத்தை வச்சுன்னு சொல்லலை, பங்கி அப்படியே படிக்கிறேன். நீங்க வேணா சாங்கர பாஷ்யம் எடுத்து பார்க்கலாம். சஹஸ்ரநாம பாஷ்யத்துக்கு இந்த ஔபனிஷதம் ஞானம் வேதாந்தா அப்படின்னா
வேதத்தினுடைய அந்தம்னா முடிவு அப்படின்னா என்னன்னா ஔபனிஷதம் ஞானம். வேதத்தினுடைய எண்டுனா வேதத்தினுடைய கடைசி பக்கம் நினைச்சக்கூடாது. வேதாந்தம் 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 அப்படிங்கிறாரு. வேதாந்தனா த எண்ட் ஆஃப் வேதாஸ் அப்படின்னு அர்த்தம் இல்லை. எண்ட் ஆஃப் வேதாஸ் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. பின்ன என்ன அர்த்தம்னா அந்த பரியவசானம்னு அர்த்தம். அந்த ஞானம் அப்படிங்கிறது உனக்கு வரும். அந்த ஞானம் வந்துடுச்சுன்னா அதுக்கு மேலே செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை இல்லையா. தஸ்ய காரியம் ந வித்யதே யஸ்த்வாத் பரதிரேவ ஸ்யாத் ஆத்மத்ருப்தஸ்ய மாணவஹ ஆத்மன்யேவ ச சந்துஷ்டஹ தஸ்ய காரியம் ந வித்யதே. இது குழந்தை பகவான் எவ்வளவு அழகா நமக்கு சொல்றான். கண்ணன் தானே சொல்றான். கிருஷ்ணன் அவ்வளவு சுலபமா கீதையில சொல்லிட்டு போயிட்டான். தஸ்ய காரியம் ந வித்யா. அவனுக்கு அதே மாதிரி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதனால அது ஒரு கடைசி அப்படிங்கும் பொழுது சாட்சாத் எண்டு அப்படின்னு அர்த்தம் வச்சுக்காம பரியவசானம் தான் சரியான அர்த்தம். அது என்னன்னு கேட்டேன்னா அதுதான் ஔபனிஷதம் ஞானம். உபனிஷத்துல சொல்லக்கூடியதான என்ன ஞானம் இருக்கும் அந்த ஞானம். அந்த ஞானத்தை கச்சதி கஹாங்கன்னா கச்சதி கம்னு கதவுங்கிற தாத்துலேருந்து கஹா அப்படிங்கிற பதம் வருது அக்ஷரம். அதுக்கு கச்சதின்னு தான் அர்த்தம். ஔபனிஷத ஞானத்தை செல்கிறான்னு அர்த்தம் சொல்றது, அடைகிறான்னு அர்த்தம் சொல்றது. அப்பதான் ஆச்சாரியர் அர்த்தம் பண்ணா கச்சதி அவகச்சதி. அவகச்சதிங்கும் பொழுது வேதாந்தா கஹ அப்படின்னு தானே வரணும். இல்ல வேதாந்தா வகஹ அப்படின்னு தானே வரணும் ஸ்லோகத்துல. அவகச்சதி இத்தியவகஹ அவகஹான்னு தானே வரணும். கிராமட்டிக்கலா நான் சொல்றேன். வியாக்கரணம் பாணினிய வியாக்கரண பிரகாரம் அவகஹான்னு வரணும். அவங்கிற உபசர்க்கத்தையே காணுவேன். கச்சதிங்கிற கம்னுகதங்கிற தாத்துல அவங்கிற உபசர்க்கம் சேர்ந்தாதான் ஜானாதி அப்படிங்கிற அர்த்தம் கொடுக்கும். அறிகிறான் அப்படிங்கிற அர்த்தம் கொடுக்கும். வெறும் கச்சதின்னு இந்த கிரியா நீங்க எடுத்துட்டேன்னா அது கதி செல்கிறான்னு அர்த்தம். இஸ் கோயிங், அவ்வளவுதான். ஔபனிஷத ஞானம் கோயிங்னா என்ன அர்த்தம்? என்னை விட்டு போறது அப்படின்னு அர்த்தம் சொல்றது. அப்பதான் ஆச்சாரியால் சொன்னா அவகச்சதின்னு அர்த்தம் கொண்டு. ஆச்சாரியால் சொல்றதை ஏன் ஏற்றுக்கணும் அப்படின்னா ஆச்சாரியால் பரம பிராமணிகம். ஆச்சாரியால் பிரம்மஜானி, அந்த சுவானுபூதியில் இருக்கக்கூடியது. அதுதான் சொல்றா. நீ அந்த சாஸ்திரயோனித்தாதிகரணமே விஷயமே இதான். இதை எப்படி நீ இப்போ தெரிஞ்சுக்கிறது? உபனிஷத் விஷயமா வரக்கூடிய மந்திரங்கள் எல்லாம் கர்மாக்கு சேஷித்துவமா கிடையாது. உபனிஷத் மந்திரங்கள்லாம் பிரம்மானுபூதியை சொல்லக்கூடிய மந்திரங்கள் தான். அதை எப்படி நீ சொல்றேன்னா நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேனேங்கிறார் ஆச்சரியா. என் அனுபூதியை இல்லைன்னு நீ சொல்றதுக்கு நீ யாரு? என் அனுபூதி உனக்கு தெரியுமா? எனக்கு என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்படுறது, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு எப்படி தெரியும்? நீ இல்லைன்னு சொல்லிடலாம், புக்கில் எழுதலாம், புக்கில் 1000 எழுதலாம். தெய்வம் இருக்குன்னு எழுது, தெய்வம் இல்லைன்னு எழுது, அதை பத்தி இல்லை. என்னத்தை வேணா வைக்க போட்டுட்டு பேசு. நீ இல்லைன்னு சொல்ற காரணத்தினால இல்லைன்னு ஆயிடுவான். வியர்த்தம் வேத மந்திரங்கள், வியர்த்தம் கர்மசேஷித்தமா வேத மந்திரங்கள் இல்லைன்னா வியர்த்தம். ஆனர்த்தக்கியம்னு சொல்றான். ஆனர்த்தக்கியம்னா அனர்த்தம்னு அர்த்தம். அததர்த்தானாம் அப்படிங்கிற சூத்திரங்கள் இருக்கு, மீமாம்சா சூத்திரங்கள். அதுதான் பூர்வபக்ஷம் பண்ணிட்டு நீ இல்லைங்கிற. ஆனா இருக்கேயா? எப்படி இருக்குன்னா ஏன் அனுபூதியில இருக்கே, அனுபூதியில இருக்கே, ஆத்மவஸ்து. நீ இல்லைன்னு சொல்லிட்டு போயிடலாம். இருக்கேன்டா ஆச்சாரியா. இதுதான் இங்க வேதாந்தகா பிராமணஹா ஸ்யாத். அப்ப ஆப்னோதிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் கொள்ளணும்னு கேட்டேன்னா அவன் அத்தகைய நிலையை தெரிஞ்சுக்கிறான். அதனாலதான் தெரிஞ்சுக்கிறது. அஜ்ஞானம் ஞானம் வித்யா அவித்யா அப்படிங்கிற பதங்கள்லாம் நிறைய உபயோகப்படுத்துறா இல்லையா. அஜ்ஞானஞ்ச நிரஸ்தம்னே ஞான விஜான நிட்டையா அப்படிலாம் பாகவதத்துல ஸ்லோகம் வருது பார்த்தா. அது என்ன அப்படின்னு கேட்கலாம். இதுதான் அஜ்ஞானம் நீங்கிறதுக்கு தான் நம்ம செய்கிற அவ்வளவு உபாயங்களும் சாதனைகளும் அந்த அஜ்ஞானத்தை நீக்கிறதுக்காகத்தான். ஞானத்தை அடையிறது அப்படிங்கிறது, அடையிறதுங்கிறதே தப்பு, அதை தெரிஞ்சுக்கிறதுங்கிறது தான். இது என்ன ஒரு ஆச்சாரியாருடைய இந்த பாஷ்யம் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நமக்கெல்லாம் கதியே கிடையாது. அதுக்கப்புறம் எவ்வளவு வேணா ஏற்பட்டுருக்கலாம். விசிஷ்டாத்வைத்தம் ஏற்பட்டுருக்கலாம், துவைத்தம் ஏற்பட்டுருக்கலாம். அதுல சைவாத்வைத்தம், சுத்தாத்வைத்தம், துவைதாத்வைத்தம், அசிந்திய பேதாபேதம், அதெல்லாம் நிறைய இருக்கு. எல்லாத்துக்கும் டீப் ரூட் அப்படிங்கிறது
ஆதாரங்கிறது ஆச்சாரியார் பாஷ்யம் தான். இவ எழுதினவா பூரா ஆச்சாரியாருடைய பாஷ்யத்தை படிச்சுட்டு தான் எழுதி. ஆச்சாரியாருடைய பாஷ்யம் படிச்சாதான் வாஸ்தவமா என்னென்ன புரியும். அதுக்கப்புறம் அதுக்கு பூர்வபக்ஷம் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு. அந்த விஷயங்களுக்கு இப்ப நான் போல துவைத்தமா சிஷ்டா துவைத்தமா அந்த விசாரம் பண்ணணும்னாலும் பண்ண தயார். ஆனா இப்ப நமக்கு அது முக்கியம் இல்லை. அது நமக்கு இப்ப என்ன முக்கியம் அப்படின்னா வேதம் முக்கியம். வேதத்துல சொல்லக்கூடிய விஷயங்கள் நமக்கு சாட்சாத்தா புரியாதுங்கிற பொழுது மகான்களுடைய பாஷ்யங்கள் நமக்கு கதி. அந்த பாஷ்யத்தை கொண்டு வேத மந்திரங்களுக்கு அர்த்தம் சொல்லணுமே தவிர நாம ஒரு அர்த்தம் அதுக்கு அந்த பதத்துக்கு சரியாக இருந்தாலும் கூட நாம ஒரு அர்த்தத்தை சொல்லிடக்கூடாது. அப்படி சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னா அப்புறம் இன்னொருத்தர் ஒருவர் இதான் அர்த்தம் பார், இன்னொருத்தர் ஒருவர் இதான் அர்த்தம் பார், அவாவா யுக்தியை ஆசிரிச்சு அவாவா இதுதான் அர்த்தம் பா. இதான் உத்தவன் கேட்டான். எவ்வளவு நான் நல்ல கதையை அடையணும்னா இப்ப என்ன ஒரு பாகவதரை போய் கேட்டாலும் வச்சுக்கோங்களேன், நாமா சொல்லும்பார். ஒரு பெரிய கர்மட்டனை போய் கேட்டேன்னா யாகம் பண்ணு, சோமயாகம் பண்ணும்பார். ஒரு வேதாந்தியை போய் கேட்டேன்னா வேதாந்த சிரவணம் பண்ணு அப்படின்பார். ஒரு ஜோசியக்காரரை போய் கேட்டேன்னா பரிகாரம் பண்ணு அப்படின்பார். ஒரு வைதிக பேர் கேட்டேன்னா நீ உங்க ஆத்துல ஏதாவது ஹோமம் பண்ணு அப்படின்பார். இப்ப நான் என்ன பண்ணட்டும்? வேதாந்த சிரவணம் பண்ணட்டுமா, நாமா சொல்லட்டுமா, பாகவதம் படிக்கட்டுமா? நல்ல கதி. பகு வதந்தி கிருஷ்ண ஸ்ரேயாம்சி பகூனி பிரம்மவாதினா. சொல்றவான யாரும் அப்பனோ குப்பனோ சுப்பனோ இல்ல, பிரம்மவாதினா. பிரம்மவாதிகளா இருக்கக்கூடியவா நிறைய ஸ்ரேயஸ் சொல்லியிருக்காங்க, ஏகப்பட்ட ஸ்ரேயஸ். இப்போ ஆனந்த நிகேதனுக்கு எப்படி போகணும் அப்படி கேட்டேன்னா திருக்கோவிலூர் வந்துட்டு போகலாம், தபோவனத்துக்கு எழுத்தாப்புல இருக்கு, தபோவனம் வந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி சொன்னா வரவா ஒழுங்கா வருவா. நீ திருவண்ணாமலைக்கு வந்துட்டும் வரலாம், திருக்கோவில் வந்துட்டும் வரலாம், விழுப்புரத்துக்கும் வந்துட்டு வரலாம், வேற ஏதோ ஒரு ஊர் சொல்லிட்டு முயல் வந்துட்டு வரலாம். அப்படின்னா எது சுவாமி கிட்டக்க? அப்ப அப்படி வா, அப்படி வழிக்குவா. எது சுவாமி கிட்டக்க? அது தபோவனம் தான் கிட்டக்க. தபோவனத்துக்கு எப்படி வருது? அது தபோவனத்துக்கா? அது நீ விழுப்புரம் வந்துட்டு வரலாம். இப்படி சொன்னா அவ வரவே மாட்டான். இவங்க ரொம்ப பரிசிரமம் போல் இருக்கு, டிரான்ஸ்போர்டேஷன்லாம் ஒன்றும் ப்ராப்பரா இல்லை போல் இருக்கு, அதனால வரத நின்று போயிடும். அதை மாதிரிதான் நம்ம கதையெல்லாம் ஆயிடும். அவளுக்கு இதுதான் ஸ்ரேயஸ், இதுதான் ஸ்ரேயஸ், இதுதான் ஸ்ரேயஸ் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் இதுதான் ஸ்ரேயஸ் அப்படிங்கும் பொழுது எல்லாம் ஸ்ரேயஸ் தான், அதுல தோஷம் இல்லை. ஆனா பகவான் ரொம்ப தெளிவா சொல்றான் பாகவதத்துல, நான் இததான் ஸ்ரேயஸ்ன்னு ஒண்ணு சொன்னேன் பிரம்மாவுக்கு. அவர் அவருடைய புத்திரர் சனகாதிகளுக்கு ஒன்று சொன்னா, அவளுடைய சிஷ்யர்களுக்குலாம் என்னவோ ஒன்று சொன்னா. இப்படி அவாவா ஒவ்வொன்று சொல்லி கடைசியில் ஞானானந்த நிகேதன் மாதவன் எத்தையோ சொல்லிவிட்டார் அப்படிங்கிற பரியந்தம் அவாவா இஷ்டத்துக்கு சொல்ல ஆரம்பிச்சுட்டா. கேச்சிது யஜ்ஞதபோதானம் பகவானே தெளிவா சொல்றான். அவன் எது வாஸ்தவமான ஸ்ரேயஸ்ங்கிறது பக்தி. அந்த பக்தியும் ஞானத்தோடு கூடிய பக்தி, ஞானம் தான் பகவானுடைய அபிப்பிராயம், ஞானம் தான். அதுதான் வாக்கத்கதா திரவதே யஸ்ய சித்தம் ருதத்யபீக்ஷ்ணம் அசதி க்வசிச்ச விலஜ்ஜஹாயா உத்காயதி நிருத்யதே ச மத்பக்தியுக்தஹ புவனம் புனாதி. பாகவதத்துல எங்க பக்தி அப்படின்னு வந்தாலும் ஞானம் அப்படிங்கிறது சேர்ந்தே தான் வரும். ஞானம் அப்படிங்கிறது எங்க வந்தாலும் பக்தி அப்படிங்கிறது சேர்ந்தே தான் வரும். இந்த ஞானம் தான் வாஸ்தவமான ஸ்ரேயஸ். இந்த ஞானத்தை அடைகிறதுக்கு தான் அவ்வளவு ஸ்ரேயசம். மற்ற ரிஷிகள்லாம் சொல்லியிருக்காங்களா, அதுதான் ஸ்ரேயஸ், யஜ்யம் தான் ஸ்ரேயஸ், யாகம் தான் ஸ்ரேயஸ், தானம் தான் ஸ்ரேயஸ், தபசு தான் ஸ்ரேயஸ், சுவாத்தியாயம் தான் ஸ்ரேயஸ் அப்படின்னு எதெல்லாம் ஸ்ரேயஸ்ங்கிறாலோ அது எல்லாம் இந்த ஞானத்தை அடைகிறதுக்கு. தஹி ஞானேன சதுஷம் பவித்ரம் இஹ வித்யதே கீதையில சொல்ற. பவித்திரமா ஒன்று லோகத்துல ஒன்று உண்டுன்னா அது ஞானம் தான். இந்த ஞானம்ங்கிறது ஒன்று வந்துடுத்துன்னு வச்சுக்கோங்க, அவனை மாதிரி ஒரு சர்வாக சுகமயாதிஷா சதா சந்துஷ்ட மனசா சர்வாக சுகமயாதிஷா. அப்புறம் என்னன்னா துக்கம் அப்படிங்கிறதே நம்ம வாழ்நாள்ல கிடையாது, ஜில்லு 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 ஜில்லுன்னு இருக்கலாம். இந்த ஞானம் அப்படிங்கிறது, இந்த ஞானத்தை அடையிறதுக்கு தான் இவ்வளவு பரிசிரம். இந்த ஞானத்தை அடையிறதுக்கு
ஜென்ம ஜென்மமா பகூனாம் ஜென்மனாமந்தே ஞானவான் மாம் பிரபத்யதே வாசுதேவः சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபகா. அது இதையும் போட்டு குழப்பிக்க வேண்டாம். சாஸ்திர விஷயம்னால எடுத்து சொல்றேன். கீதை போரும் ஒண்ணு வேண்டாம். கீதை மாதிரி ஒரு கிரந்தம், என்ன ஆச்சரியம்! கீதை பகவான் பேசுற மாதிரியே இருக்கும். பகவான் பேசுறதுதான் அதுலயே விசாரம் பண்ணுவான். பகவான் வந்து தமிழ்ல பேசினானா, ஹிந்தியில பேசினானா, மராட்டியில பேசினானா, சம்ஸ்கிருதத்துல பேசினானா, உரைநடையா பேசினானா, செய்யுளா பேசினானா, பொயட்ரியா பேசினானா, இல்ல ஸ்லோகமா தானே இருக்கு. பகவான் வந்து சாமான்யமா பேசினதை வியாசர் ஸ்லோகமா எழுதிட்டாரா, இல்ல பகவான் பேசினதை இதே ஸ்லோகத்தை தான் பேசினேன்? ஏன் தலையெழுத்து? இதை போய் விசாரம் பண்ணி, இந்த விசாரத்தை பண்ணி நீ என்ன அடைய போற? இப்ப இருக்கட்டும், பகவான் பொயட்ரியா பண்ணான்னு வச்சுக்கோ, இதனால என்ன? அது பொயட்ரியா இருக்கிறதுனால பெருமை இல்லை. அது யாரு சொன்னாங்கிறதுனால பகவான் உவாச்ச. ஸ்மிருதியில எதையாவது ஒன்று பிரமாணமா எடுத்துப்பாளா? வித்வான்கள் பிரஸ்தானத்துல என்ன பேர்? அதுல ஸ்மிருதி பிரஸ்தானம் அப்படிங்கிறது கீதனா. 1000 ஸ்மிருதி, எவ்வளவு ஸ்மிருதி இருக்கு. அந்த ஸ்மிருதிக்கெல்லாம் அந்த பிராமணியம் கொடுக்கல. ஏன்னா அது மனுஸ்மிருதின்னு பேரு, வசிஷ்ட ஸ்மிருதின்னு பேரு, யமஸ்மிருதின்னு பேரு, யாஜ்ஞவல்கிய ஸ்மிருதின்னு பேரு. அப்படிதான் அதுக்கெல்லாம் பேரு. அந்த விஷயங்களுக்கெல்லாம் பெருமை இருக்கு, இல்லைன்னு குறைக்கலையே. சொன்னதுக்கா கீதா, கீதையை ஸ்மிருதின்னு நான் சொல்றோம். ஸ்மிருதின்னு சொல், ஸ்மிருதேகேன்னு ஆச்சாரியால் பிரமாணம் காட்டினாலே அது கீதை தான். கீதை தான் அது பகவான் அப்படின்னு எடுப்பா ஆச்சாரியால். அந்த கீதைக்கு ஒரு இன்ட்ரடக்ஷனை கொடுத்துருக்கா பாருங்க சங்கர பாஷ்யத்துல. ஆச்சரியமான இன்ட்ரடக்ஷன் கிருஷ்ணனுக்கு. அப்படி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்து முதல் அத்தியாயத்தை முடிச்சுட்டு அசோச்சானந்த சோச்சஸ்வம் அப்படின்னு பகவான் வாச்ச ஆரம்பிக்கிறதுல கொண்டு ஒரு இன்ட்ரடக்ஷன் நிறுத்துவா. அது 92 ஸ்ரீ குருநாத்தாள் 6வது சபால 9 நாள் 2 செஷன் கீதா பிரவச்சனம் பண்ணியிருக்காங்க. சாங்கர பாஷ்யம் முழுக்க எந்த புண்ணியமானோ வீடியோவா எடுத்து வச்சிருக்காங்க. கிடைக்கிறது வீடியோவா அதை கேட்கணும், அந்த லெக்சரை கேட்கணும். ஸ்ரீ அண்ணாவுடைய அந்த உபன்யாசம். அப்படிலாம் கீதை யாரால சொல்ல முடியும்னு தெரியல எனக்கு. உள்ளது உள்ளபடி சொல்லலாம், அதை பத்தி இல்ல. உபன்யாசம் 2 மணி நேரம் கேட்டோம், அப்புறம் மறந்தோம் அப்படிங்கிறது இல்லாமல் அந்த உபன்யாசத்துல கேட்ட பக்தர்கள் இன்னைக்கும் இருக்கா, அந்த அனுபூதியில உடையவாளா இருக்கு. அதுதான் ஆச்சரியம். உபன்யாசம் எல்லாரும் மகான்கள் தான், எல்லாரும் நன்னா பண்றா, அதை பத்தி இல்லை. தாரதமியத்துக்காக நான் சொல்லலை. குருநாதரோட உபன்யாசத்துல என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டெல்லாம் கதை கேட்கிறவர்களுக்கு அனுபூதி வந்துடும். இந்த அனுபூதியை மட்டும் யாராலையும் கொடுக்க முடியாது, மகான்களால் மட்டும்தான் முடியும். நான் படித்தவன் தானே, அப்படியே அனுபூதியை கொடுத்துட முடியுமா என்ன? இப்போ நான் சொல்றது உங்களுக்கு ஏன் ஹிருத்தியமா இருக்கு, மனஸ்பரிசியா இருக்கு, தலையாற்றல் சிரிக்கிறேன், நீங்கள்லாம் ஏன் ஸ்ரோதாக்கள் சிரிக்கிறேன்னா அது காரணம் அங்கே குருநாதர் சொன்னது அப்படியே ஈடுச்சாங்க. காப்பி எடுத்து சொல்றேன் நான் சொல்றது. அவர்கிட்ட 12 வருஷம் என்ன அத்தியனம் பண்ணேனோ அந்த அத்தியனம் பண்ண விஷயத்தை பூரா ஈடுச்சாங்க காப்பி மாதிரி அடிச்சு வேத நெற்று பண்ணி ஒப்பிக்கிற மாதிரி ஒப்பிச்சுட்டு இருக்கேன். என் வார்த்தை இல்லை, அது என் குருநாதர் எனக்கு போட்ட பிடிச்ச அந்த வார்த்தைனால்தான் உங்களுக்கு அது கிருத்திய மனஸ்பரிசியா இருக்கு. சரியா இருக்கே அப்படி தோன்றதுக்கு காரணம் அதான். அந்த மகான்கள் அத்தகைய அனுபூதி உடையவாளா இருக்கு. அதுதான் ஸ்ரோத்ரியம் பிரம்மனிட்டங்கிறதுக்கு அர்த்தமே. தஸ்மாத் குரும் பிரபத்தியத ஜிக்ஞாசு ஸ்ரேய உத்தமம் அப்படி சொன்னேன் இல்லையா? உத்தமம் ஸ்ரேயா ஜிக்ஞாசுன்னுட்டா, ஜிகமிஷுன்னு சொல்லல. ரெண்டுத்துக்கு வித்தியாசமா இருக்கு பாகவதத்துல. பிரம்ம ஜிக்ஞாசான்னு தானே இருக்கு. ஜிக்ஞாசு ஸ்ரேய உத்தமம், உத்தமமான ஸ்ரேயஸை தெரிஞ்சுக்கணும்னு ஆசை உடையவன் அர்த்தம். சன்னந்த பிரயோகம். ஞாதும் இச்சா ஜிக்ஞாசா, ஜிக்ஞாசு ஸ்ரேய உத்தமம் சாப்தே பரே திருஷ்ணாதம் பிரம்மணி உபசமாஸ்ரயம். சாப்தே பிரம்மணி பரே பிரம்மணி. பரம்பிரம்மங்கிறது அனுபூதியை சொல்றது, சாப்த பிரம்மங்கிறது சாஸ்திர ஞானத்தை சொல்றது. சாஸ்திர ஞானம்னு ஒன்று உண்டு, சாஸ்திர விஜானம்னு ஒன்று உண்டு. ஞானம்ங்கிறது படித்து தெரிஞ்சுக்கிற நாலேஜ், அதுக்கு ஞானம்னு பேர். விஜானம் அப்படிங்கிறது எக்ஸ்பீரியன்ஸ், அனுபூதி, அதுக்கு விஜானம்னு பேர். ஒரு கால்
படிக்காமல் நாலேஜ் இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அது பெருசு. அதுக்கு உதாரணத்துக்கு நான் நிறைய பேர் சொல்ல முடியும். துக்காராம், சௌகாமேளர், நம்மாழ்வார், இவாளையே நான் மெனக்கட்டு எடுத்து சொல்றேன் அப்படின்னா, இவாளுக்கெல்லாம் வேதம் கிடையாது அப்படின்னு ஒதுக்கப்பட்டவர்கள். இவாள் நம்மாழ்வார் எப்படி மயர் வர பதிலும் அருளிலன் எவனவன், வேதத்தில் வர பல விஷயங்கள் எப்படி நம்மாழ்வார் அவர் பாசுரங்கள் எப்படி அது மணக்கிறது, வேதத்தினுடைய மனம் எப்படி மணக்கிறது, வேத அனந்த போதிலா அர்த்திக்கு காட்சிலா, எப்படி இந்த மகாராஷ்டிர சத்துக்கள்லாம் எப்படி இதை பாடுறா, வேதத்தினுடைய சாரத்தை எப்படி புரிஞ்சுட்டா. வேதமே படிக்கலையேண்ணா, இருக்கட்டும், படிக்கணுங்கிற அவசியம் இல்லை, அவளுக்கு அந்த ஞானம் வந்துடுச்சு, அனுபூதி வந்துடுச்சு. இந்த மகான்களுக்கு வேதத்தை சம்பூர்ணமா படிச்சுட்டா அனுபூதி வரலன்னு வச்சுக்கோங்களேன், அது பிரயோஜனம் இல்லை. இவருக்கும் படித்தவருக்கும் பிரயோஜனம் இல்லை, இவர் ஆசிரிச்சு யாருக்கு அவளுக்கும் பிரயோஜனம் இல்லை. அதனாலதான் குருவை பற்றி சித்தாந்தம் பண்ணும் பொழுது சித்தம் சத் சம்பிரதாயே ஸ்திரதியம் அனகம் ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் அப்படி, அத்தகைய ஒரு குருவை போய் நம் நாடனம் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது. ஆனா நம்மளுடைய கதையெல்லாம் பார்த்தா அத்தகைய குருவை போய் தேடி நம்ம போய் நாடனம் அப்படிங்கும் பொழுது நமக்கு அவ்வளவு யோகியதை இருக்கா? என்ன குருவை டெஸ்ட் பண்ற அளவுக்கு நமக்கு யோகியதை இருக்கா? இவர் சரியான குருவா, இவர் ஸ்ரோத்ரியனா, இவர் நல்ல சம்பிரதாயத்தை வந்திருக்காரா, நல்ல பரம்பரையில வந்திருக்காரா, இவரே அவரை குருன்னு பட்டாபிஷேகம் பண்ணிட்டவரா, இல்ல இவர் குரு பரம்பரை, இப்படிலாம் பார்க்குற யோகியதை நமக்கு இருக்கா? என்ன இது பொது சாஸ்திரத்தில் உள்ளதை நான் சொல்லிவிட்டேன். இப்போ பாகவத சம்பிரதாயத்தில் இருக்கிறத சொல்றேன். பாகவதம் தான் நம்ம சொல்றோம். பாகவத சம்பிரதாயத்தில் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ வாஸ்தவமா உனக்கு அத்தகையதான ஒரு ஜிக்யாசா இருந்துடுத்து, உனக்கு ஒரு ஜிக்யாசா இருந்துடுத்துன்னா உன்னை தேடி குருநாதன் வருவா. இப்போ உங்க மனசை நீங்க கேட்டுக்கோங்க, நீங்க சுவாமிகளை தேடி வந்தேடா, சுவாமிகள் உங்களை தேடி வந்தா, நீங்களே கேட்டு அவாவா கேட்டு உங்க வாழ்க்கை, நீங்க முதல்ல குருநாதால சந்தித்த நாள் என்ன நாள், உங்க வாழ்க்கையில என்னைக்கு சந்தித்து, அந்த சந்திப்பு எப்படி ஏற்பட்டது, எப்படி வந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய நீங்க வரும்பொழுதே அவ்வளவு திருடனிஷ்டாலா இருந்தேடா, இல்ல திருடனிஷ்ட உடையவரா அவர் உங்களை ஆக்கினார், அவாவாளுடைய மனசுல அவாவா குரு கிட்ட நம்ம எப்படி வந்தோம், குரு நம்மளை இழுத்து தன் சரணத்துல போட்டுட்டாரா, இல்ல நம்ம தான் குருவை சூஸ் பண்ணோமா, இது அவாவாளுடைய அனுபவ சித்தம். இந்த அனுபவ விஷயத்துல நான் பிரவேசிக்க மாட்டேன். எனக்கு ஒரு அனுபவம் இருக்கு, அதையே நான் வெளில சொல்ல மாட்டேன். இது அவாவா அனுபவம். இது எதை எடுத்து காட்டுறது அப்படின்னா, அந்த குருநாதன்ட போயிட்டா இந்த ஞானம் வந்துடும். இந்த உபனிஷத் விஷயமான ஞானம், வாஸ்தவமான ஞானம், வேதாந்தத்தினுடைய வாஸ்தவமான அனுபூதி அப்படிங்கிறது குருவை ஆசிரிச்சாத்தான் வரும். நானே புஸ்தகத்தை எடுத்து பரட்டுறேன் அப்படின்னு டிரான்ஸ்லேஷன்லாம் பார்த்தா தோஷ திருஷ்டி தான் வருமே தவிர வாஸ்தவமான அர்த்தம் நமக்கு புரியாது. வேதம் அவ்வளவு கடினமா இருக்கு. ஆனா வேத மந்திரம் கடினமா இருக்கே தவிர மந்திர அர்த்தங்கள் ஆலோசனை பண்ணும்பொழுது ரொம்ப சுலபமா தான் இருக்கும். வேதம் சொல்லும் பொழுது சமமா இருக்கும். அதனுடைய சம்ஸ்கிருதமே வேற விஷயம், வேற விதமான சம்ஸ்கிருதமா இருக்கும். வேதத்துக்குனே தெரியும். வைதிக பிரகரணம்னே பாணினி ஒரு பிரகரணம் எழுதி வச்சுட்டார், வியாக்கரண ரீதியா, கிராமர் ரீதியா. அப்படி வேதத்தினுடைய கதி அப்படி இருக்கும், ரொம்ப கம்பீரமான கதி. ராஜசம்ஹிதேன்பா சாகித்யத்துல காந்தா சம்ஹிதை அப்படின்னு ஒரு சம்ஹிதை, ராஜசம்ஹிதை அப்படின்னு ஒரு சம்ஹிதை. காந்த சம்ஹிதைன்னா காந்தா ஒரு மனைவி எப்படி கணவனிடத்துல பிரியமா ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லுவாளோ, அது போல காவியங்கள்லாம் வேதத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை சுலபமாக்கி சொல்றோம். அதுக்கு காந்தா சம்ஹிதை அப்படின்னு பேர். காவியங்களுக்கெல்லாம் ராஜசம்ஹிதை அப்படிங்கிறது ஒரு ராஜா கட்டளையிடுற மாதிரி. ராஜா கட்டளையிடும் பொழுது சித்த செய்யறேளா அப்படின்னு நான் கேட்பான். ராஜா இதை செய் அப்படின்பா. சத்தியம் வத தர்மஞ்சர ஸ்வாத்தியாயான் மா பிரமதா அப்படின்னு அதுக்கு ஆச்சாரியாஜ பிரியம் தனமாஹிருத்ய பிரஜாதந்தம் மாவ்யவத்சேத்ஸீஹி ஸ்ரத்தயா தேயம் அஸ்ரத்தயா தேயம் பிரியா தேயம் ஹ்ரியா தேயம் சம்விதா தேயம் அப்படின்னு வேதம் சொல்லும். பண்ணு சொல்லும் போதே அவ்வளோ கம்பீரமா இருக்கு பார்த்தா, வேதம் சொல்லும் போதே எனக்கு கம்பீரமா இருக்கு.
அதுக்கு ராஜ சம்ஹிதை, ராஜா மாதிரி வேத கட்டளை இடம். அப்படி கட்டளை இடம் பொழுது வாய் பற்றி கை கட்டி அதை கேட்கறது தான் நம்மளுடைய வேலையை தவிர அதை மீறி நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. பண்ணா நமக்கு எதுவும் ஒரு பிரயோஜனம் இல்லை. நிஷ்பிரயோஜனமான காரியத்தை தான் செய்வோம், அர்த்தமான காரியத்தை தான் செய்வோம். இந்த வேதத்துல ஒளிஞ்சுன்னு இருக்கிறது யாருன்னு கேட்பேன். இதுக்கு வேதத்தை பத்தி இவ்வளவு 1 மணி நேரம் ஸ்பீச் கொடுத்தேன் அப்படின்னா, வேதத்துல தான் நம்ம கிட்டா ஒளிஞ்சுட்டு இருக்கானா. இந்த வேதத்துக்குள்ளதான் பிரம்மம் ஒளிஞ்சிட்டு இருக்கு. அந்த பிரம்மத்தை கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஒரு பக்தர் கிருஷ்ணகருணாமிருதம்னு பேர். அதுல சொன்னார், வரமிமமுபதேசமாத்ரயத்வம் நிகமவனேஷு நிதாந்த சாரகின்னா விசினுத பவனேஷு வல்லவீனாம் உபனிஷதர்த்தம் உலூகலே நிபத்தம். கிருஷ்ணகருணாமிருதத்தை சொல்றார், உங்களுக்கெல்லாம் நான் ஒரு பெரிய வரம் தரேன், நான் சொல்றதை தயவு பண்ணி கேளு. வரமிமம் உபதேசம், உயர்ந்த உபதேசம் இது. ஆத்ரியத்வம், யாரை பார்த்து சொன்னார்னா, நிகமவனேஷு நிதாந்த சாரகின்னா, இந்த ஒரு வஸ்துவை, பிரம்ம வஸ்துவை தேடி 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 அலையறான். எங்க அலையறான்னா, காட்டுல அலையறான். என்ன காடு அப்படின்னா, அது பிருகதாரண்யம் அப்படின்னு எல்லாம் அரண்யம்னு வரும். பிருகதாரண்யம், அப்புறம் சாந்தோக்கியம், அப்புறம் கட்டோபனிஷத்து, முண்டகோபனிஷத்து, மாண்டூகோபனிஷத்து, ஈஷாவாஸ்யோபனிஷத்து, கேனோபனிஷத்து, பிரஷ்னோபனிஷத்து, இப்படிலாம் ஏகப்பட்ட உபனிஷத். ஸ்வேதாஸ்வர உபனிஷத்து பிரதானமாக 11 உபனிஷத்து தானே நம்ம பிரமாணமாக ஏற்றுக்கிறோம். இப்படி அது தவிர எத்தனையோ உபனிஷத்து. இப்படி ஒவ்வொரு உபநிஷத்துலையும் உபநிஷத்துல எப்படி இருக்குன்னா, எல்லாம் காடு மாதிரி பெருசா இருக்கு. காட்டுல மாட்டினுட்டா கிழக்கா வடக்கா மேற்கா தெற்கான்னு ஒன்று திக்கு தெரியாது இல்லையா? அத போல நிகமவனேஷு நிதாந்த சாரகின்னா, அப்படி தேடி தேடி அலைஞ்சு தீர்த்தம் இல்லாம வெயில் நாள வாடி போய் காடுல போகக்கூடிய வழிபோக்கன் அவன் எப்படி திண்டாடுவானோ அதை போல திண்டாடினவர்களே அப்படின்னு நம்மளெல்லாம் கூப்பிடுறாரு. நிதாந்த சாரகின்னா, இப்படி அலைஞ்சதுனால ரொம்ப வாடி போயிட்டான். ஏன்னா அந்த வஸ்து கிடைக்கலையே. அது கிடைச்சாதானே நிம்மதி. அலையறத பத்தி இல்லை, பரிசிரமத்தை பத்தி இல்லை. அந்த வஸ்து கிடைச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் என்னன்னா அந்த பரிசிரமெல்லாம் மறந்து போயிடும் இல்லையா? ஆனா கிடைக்கலையே. அப்பதான் சொன்னார், அது அங்க இல்லப்பா, அது நீ அந்த காட்டுல தேடினா கிடைக்காது. எங்க தேடினா கிடைக்கும்? வா, என் வழிக்கு வந்துட்டேன். அது எங்க தேடினா கிடைக்கும்னா, அது கோகுலத்துல நீ போய் கோகுலத்துல இருக்கக்கூடிய எல்லா ஆய்ச்சிகளுடைய ஆற்றலைய போய் பாரு. அவ ஆற்றல உரல்ல அந்த உபனிஷத் வஸ்து, உபனிஷத்துல எந்த வஸ்து பிரதிபாதிக்கப்படுகிறதோ அந்த வஸ்து கோகுலத்தில் இருக்கிற எல்லா ஆய்ச்சிகளாத்து உரல்லையும் கட்டுப்பட்டிருக்கு. விசினுத பவனேஷு வல்லவீனாம் உபனிஷதர்த்தம் உலூகலே நிபத்தம். உலூகலம்னா உரல்னு அர்த்தம். அந்த உரல்ல அந்த உபனிஷத் அர்த்தம். உபனிஷத்துல எந்த பிரபு எஸ் சர்வஜ்ஞ சர்வவித் சாட்சி சேத்தா கேவலோ நிர்குணஸ்சே அப்படின்னா எந்த வஸ்துவை பத்தி உபனிஷத் பறை சாற்றுகின்றதோ அப்பேற்பட்ட அந்த உபனிஷத் பிரதிபாத்தியமான வஸ்து, உபனிஷத் மந்திரங்களுக்கு அர்த்தமாகக்கூடிய அந்த பரம்பொருள் ஆட்சிகளுடைய ஆற்று உரண்ட கட்டுப்பட்டிருக்கப்பா. அங்க போ, அங்க போயிட்டேனா உனக்கு கிடைச்சி விடும் அப்படி. அது எப்படி அறிவொன்றில்ல ஆயிரக்குளம் அப்படின்னு தானே சொல்லுவா. அவளுக்கு அறிவே கிடையாதே அப்படின்னு சொன்னா அப்பதான் குருநாதால் சொல்லுவா, லோக விஷயமான அறிவு கிடையாது, பகவத் விஷயமான அறிவு உண்டு. லோக விஷயமான அறிவு கிடையாது. லோகமே அவளுக்கு தெரியாதுன்னு அர்த்தம். பின்ன என்ன தெரியும்? கிருஷ்ணனைத்தான் தெரியும். கிருஷ்ணனை என்னவாக தெரியும்? பிரம்மவஸ்துவாக தெரியுமானா? கிருஷ்ணனா தெரியும். கிருஷ்ணனா தெரியும். கிருஷ்ணனே பல லீலைகளை பண்ணி தான் பிரம்மவஸ்து பரம்பொருள்னு காட்டுறான். அப்படி காட்டினாலும் கூட
என் புள்ளேன்னு நினைக்கிறா யசோத. த்ரியாச்சோபனிஷத்பிஷ்ட சாங்கியயோகைஷ்ச சாத்வதைः உபகீயமானமாத்ம்யம் ஹரிம் சா அமன்யத ஆத்மஜம். ஹரிம் சா ஆத்மஜம் அமன்யத. எப்பேற்பட்ட பிரபு வாயவே திறந்து சகல பிரம்மாண்டத்தையும் காட்டுறான். அப்படி காட்டினாலும் கூட என் புள்ளே நினைச்சான், என் புள்ளே நினைச்சான். அந்த பிரம்மத்துக்கும் அது ரொம்ப உகப்பா இருந்துதான். ஏன்னா எல்லா ஜகத்துக்கும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனா இருக்கக்கூடிய எனக்கு ஒரு அம்மா கிடைச்சாங்க. அதனால அவன் ஸ்வரூபத்தை இவ தெரிஞ்சுக்கிறத விட அவன் ஸ்வரூபத்தை யசோதை தெரிஞ்சுக்கிட்டா யசோதைக்கு லாபம் தான், நஷ்டம் இல்லை. நஷ்டம் யாருக்குன்னா கிருஷ்ணனுக்கு தான். ஏன் ஒரு அம்மா போயிடுவா. கிருஷ்ணனுக்கு பிரம்மஜானிகள் 1000 பேர் கிடைச்சிடுவா, மகாத்மாக்கள் 1000 பேர் கிடைச்சிடுவா. அம்மா வேணுமே. நடாதூரம்பாள் அப்படின்னு திருவரங்கத்துல ஒரு மகான் இருந்தா. பகவான் நம்பெருமாள் இடத்துல அவருக்கு அத்தகைய ஒரு வாத்சல்ய பாவம் தான் இருக்கு. பட்டர்கள்லாம் போட்டு பெருமாளை நல்ல பீத்தாம்பரியெல்லாம் போட்டு பித்தளை பாத்திரம் தேய்க்கிறாவ. பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணிவிட்டா. பெருமாள் வந்து அழுத. ஏண்டா கேட்டப்பா அடற, என்னாச்சு, ஏன் அழவ அப்படி கேட்டா. புருஷன் தான், ஆனா நடாதூர் அம்மாள்னு பேர் வாங்கிட்டான். மாத்ருபாவம் மொழியும். உடனே பெருமாள் காட்டினார், இங்க பாருமா, என் உடம்பெல்லாம் பாருமா, என்னை வந்து 10 பாத்திரம் தைக்கிற மாதிரி அந்த பட்டை என் மேல பீத்தாம்பரியை போட்டு தேய்ச்சிவிட்டா, எரியுதுமா அப்படின்னு பெருமாள் சொன்னார். அப்படி ஒரு பாவம் அவருக்கு. எல்லாரையும் கூப்பிட்டு சொன்னார், அவ நீங்கள்லாம் பெரிய கைங்கரியம் பண்றீர்கள், உங்க வாழ்க்கையே தியாகம் பண்ணி லோகசுகத்தையே துச்சமா தூக்கி எரிஞ்சுன்னா ஒவ்வொரு பட்டாச்சாரியாலும் பெருமாளுக்கு கைங்கரியம் சுகம் என்ன சுகம்? கோடி கோடியா பணம் வருதான்னு பரம்பரை பெருமாளை பரம்பரையா 10,000 ஸ்ரீ வைஷ்ணவாளை வெட்டி கொன்னான் முசல்மான் ராஜா. இஸ்லாம் கால படையெடுக்கும் பொழுது திருவரங்கத்துல வந்து எல்லா கோவிலையும் இடிச்சு, எத்தனை கோவில் இடிச்சு, ஒரு கோவிலா 2 கோவிலா? ஒரு ஹிஸ்டோரியன் ஒருத்தி இருக்கா யூஎஸ்ல, ஆர்டரைன்னு பேர். அவுரங்கசீப்பை பத்தி ஒரு 4 புக்கு எழுதி. அவன் சொல்றா, அவுரங்கசீப் மாதிரி ஒரு மகாத்மா கிடையாது. அவனுக்கு இந்தியாவில் கூப்பிட்டு அவார்டு தரான். வைத்தறிச்சல்லாம் வந்துருது எனக்கு உபன்யாசம். பொய் இல்லை, கூகுள் சர்ச் பண்ணி பாருங்க. ஆர்டரைன்னு பேர், யூஎஸ்ல இருக்கா. 10,000 ஸ்ரீ வைஷ்ணவான வாசல்ல வந்து நின்னா. முதல்ல ஸ்ரீ வைஷ்ணவன் தலையை வெட்டும் பொழுது அடுத்தவருக்கு தெரியணுமா வேண்டாமா என் தலையை வெட்டுவான்னு 10,000 பேர் தலையை வெட்டினான். அவன் இந்த 10,000 பேர் ஏன் உயிரை கொடுத்தானா? அவன் உள்ள வரத்துக்குள்ள பெரிய பெருமாளை பெரிய கல்லெல்லாம் வச்சு அப்படியே பெரிய பெருமாளை செவரி எழுப்பி உற்சவ மூர்த்தியை நம்பெருமாளை தூக்கிட்டு பின்னாடி வழி வாசல் வழியா சில ஸ்ரீ வைஷ்ணவால் ஓட அப்படியே நங்க நாயிக்காவையும் செவர் வச்சு உற்சவ தாயாரை மூடி மூலவ தாயாரை மூடி உற்சவ தாயாரை தூக்கி பூமியில புதைச்சு அது மேல ஒரு பில்வ விருட்சத்தை வச்சுட்டு அவ போகணும் இல்லையா? அதுக்கு சித்த சமயம் வேணும் இல்லையா? 10,000 பேர் வாசல்ல நின்னான். 10,000 பேர் தலையை வெட்டிவிட்டு அவன் உள்ள வரத்துக்குள்ள உள்ள இருந்த சில நூற்றுக்கணக்கான வைஷ்ணவால் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிவிட்டு பின்னாடி வழியா நம்பெருமாளை எடுத்து ஓடிவிட்டான். அர்ச்சாமூர்த்தி இந்த கதையை எந்த நாட்டுக்காரால புரிஞ்சுக்க முடியும்? அவன் என்ன ஒரு ஸ்டாச்சு, ஆஃப்டர் ஆல் இட் இஸ் a ஸ்டாச்சு தானே சொல்லுவான். அவ அப்படி பார்க்கலையே, ஆஃப்டர் ஆல் பார்க்கலையே. இனி எப்படி பார்த்தா சர்வஸ்வம் கூப்பிடுறான். ராஜா வேதாந்த தேசிக்கிற எங்களுடைய அரண்மனைக்கு வரணும்னா, முக்கியமான மந்திரியாக ஆகணும்னா 5 ஸ்லோகம் எழுதினான். அதுல சொன்னா, நீ யாருடா? நான் சர்வேஸ்வரனுடைய சபையில நான் ஒர்க் பண்றேன். அப்படி ஒர்க் பண்ணும்பொழுது நீ ஒரு பிச்சைக்காரா, உன் சபைக்கு நான் வருவேனா? என்ன சொத்துனா? அஸ்தி ஸ்ரீ ஹஸ்தி சைலாகிரே வஸ்து பைகாமஹம் தனம் அப்படின்னு எழுதி அனுப்பிச்சான். தியாகராஜ சுவாமிகளே அப்படிதான் கூப்பிட்டான்.
பெரிய அரண்மனைக்கு வரணும், இங்க வந்து முக்கியமா நீங்க இருந்து பாடணும், சொத்து சுகம்லாம் தரையண்டா. அவ அண்ணா போடா போடா ஜாபு போடா ஒச்சு போடா, கவர்மெண்ட் ஜாப்டா. கவர்மெண்ட் ஜாப்டான்னு ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிராமணா பட்ட பாடு. கவர்மெண்ட் ஜாப் வருவது. அப்புறம் கேட்டா நிதி சால சுகமா ராமா நின்னு சந்நிதி சேவா சுகமா. ராமா இது சுகமா, சந்நிதி சேவா சுகம். இந்த மாதிரி சொல்லிட்டு போனா எத்தனை மகான்கள் அப்படி பாடுபட்டவனா, இதுல சந்தேகம் இல்லை. நடாதுர் அம்மா சொன்னா, இருந்தாலும் பெருமாளை 10 பாத்திரம் தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிருக்காங்க. குழந்தை நம்மாத்து குழந்தையா இருந்தா, 1 மாசம் குழந்தையா இருந்தா அந்த அம்மா தான் காலில் போட்டுண்டு எப்படி அந்த குழந்தைய திருமஞ்சனம் பண்ணுவாளோ அதை போல திருமஞ்சனம் பண்ணுவோம். அப்படி ஏன்னா 5000 வருஷத்துக்கு முன்னாடி புராண கதையில அப்படி இருந்தது. புராணம் அப்படின்னு தள்ளிடப்படாதேங்கிறதுக்காகத்தான் எப்பயுமே ஸ்ரீ ஸ்ரீ குருநாதால் அர்ச்சாமூர்த்தி அனுபூதியுடைய மகான்களை எடுத்து காட்டி கதை சொல்லும். இந்த சைலி ஸ்ரீ ஸ்ரீ குருநாதால் சொல்ற சைலி தான். மகான்களை ஒரு பிரமாணம் காட்டுறது. ஏன் மகான்களை பிரமாணம் காட்டணும்னா, நம்ம சமகாலத்தில் இருந்திருப்பா. தியாகராஜர் தானே 150 வருஷம் முன்னாடி தானே இருந்தார். நடாதுர் அம்மாலாம் இப்பதானே ஒரு 1000 வருஷத்துக்குள்ள தானே அவெல்லாம் இருந்திருப்பா. அதனால நம்மளால கொஞ்சம் ரிலேட் பண்ணிக்க முடியும். அர்ச்சாமூர்த்தி அப்படிங்கும் பொழுது 1000 வருஷத்துக்கு முன்னாடி, 2000 3000 வருஷத்துக்கு முன்னாடி ஆழ்வார்கள், நம்ம ஆழ்வார் இருந்த இடத்துலயே சேவிச்சுட்டா. பிரதானமா 2 ஆழ்வார், ஒன்று குலசேகர ஆழ்வார், இன்னொரு திருமங்கை ஆழ்வார். இவாதான் ஊரா சஞ்சாரம் பண்ணி தெருவா சஞ்சாரம் பண்ணி ஒவ்வொரு திவ்யதேசமா போய் ஒவ்வொரு திவ்யதேசத்தில் இருக்கக்கூடிய பெருமாளையும் தரிசனம் பண்ணி பாடிவிட்டான். அப்போ 5000 வருஷத்துக்கு முன்னாடி கிருஷ்ணன் இருந்தான், இப்போ கிருஷ்ணன் இல்லை அப்படின்னு அர்த்தம் இல்லை. ஆழ்வார்கள் எந்த பெருமாளை பார்த்து பாடினாலோ அந்த பெருமாளை இங்க வந்திருக்காளே முதல ஆழ்வார்கள். 3 ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், பொய்கை ஆழ்வார். 3 ஆழ்வார்கள் தான் முதல ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லுவா சம்பிரதாயத்துல. நம்ம இருக்கிற இந்த ஊருக்கு வந்து அந்த ஊர்ல நம்ம இருக்கு இல்லைன்னா இந்த தபோவனம்னு இது எந்த ஊருக்கு ஏன் பெருமை? எத்தனை மகான்கள் சஞ்சாரம் பண்ணியிருப்பார். ரமண மகனுக்கு இந்த பக்கமா சஞ்சாரம் பண்ணியிருக்க கூடும். சுவாமிகள் இங்கேயே தவம் இருந்தா. நம்ம சுவாமிகளால தான் தபோவனம்னே இந்த ஊருக்கு பேரு. யாரு ஞானம் வேணும் அப்படின்னா இந்த ஊருக்கு வந்துடுவாங்க. குருநாதர் எழுதியிருக்கா. சுவாமிகளுடைய நித்யானந்தகிரி சுவாமிகளுடைய சரித்திர புஸ்தகம் ஒன்று போட்டிருக்கா. அதில் மதிப்புரை சிஷ்ய அண்ணா எழுதியிருக்கா. அந்த மதிப்புரையில் எழுதியிருக்கா குருநாதா, ஞானம் வேணும் அப்படிங்கிறவாளுக்கு ஒரு இடம் ஞானானந்த நிகேதன் அப்படின்னு அனுபூதி. ஞானம்ங்கிறத நான் சொல்றேன் அனுபூதி தான். அதுதான் குருநாதால் அந்த ஞானம் அப்படின்னு சொல்லி. அப்படியெல்லாம் இருந்த இடங்கள். இதை ஏன் நம்ம ஸ்மரிச்சுக்கணும் அப்படின்னா அப்பதான் நமக்கு புரியும் அதனுடைய அருமை. அன்னைக்கு யசோத பட்ட அருமை அதுதான் 5000 வருஷம் முன்னாடி இல்லாம நடாதுர் அம்மாள் அந்த பாவத்தை அடைஞ்சிருக்காங்க பொழுது நமக்கும் அந்த பாவம் அடையக்கூடும். கும்பகோணத்துல ஒரு பாட்டி இருந்தா, பக்த சம்பிரதாயத்துல வந்த பாட்டி, அம்மாளும் அம்மாள் அப்படின்னு பேர் அந்த பாட்டிக்கு. சுவாமிகளுக்கு தெரியும். அந்த ஆத்துல தான் நாங்கள் சப்தாகம் பொழுது அந்த பாட்டி இருந்த ஆத்துல தான் நாங்கள் தங்குவோம். அந்த பாட்டி சின்ன வயசுலேயே கல்யாணம் ஆகி பால்யத்திலேயே விதவையாகி பந்துக்கள்லாம் போய் தனிமையா ஆனாலும் கூட மீராபாய் போல வாழ்ந்தான். கிருஷ்ண விஷயமா அவ்வளவு கீர்த்தனை. கிருஷ்ணன் விளையாடினான். யசோதையோட என்னெல்லாம் விளையாடினான்னு நான் சொல்ல போறேன். அந்த விளையாட்ட பூரா கிருஷ்ணன் இப்போ ஒரு 100 வருஷம் முன்னாடி அந்த பாட்டிட அம்மாளும் ஆள் அம்மாளும் ஆள் அப்படின்னு அந்த பாட்டிக்கு கிருஷ்ணனோட சகஜமா பேசுவா அந்த பாட்டி. அந்த மாதிரி எத்தனை மகத்திகள் இருந்திருக்கா, எத்தனை மகான்கள் இருந்து 5000 வருஷத்துக்கு முன்னாடி தான் நினைச்சுக்க வேண்டாம். 5000 வருஷத்துக்கு முன்னாடி கோபிகைகள் எப்படி இருந்திருப்பா. இன்னைக்கு சொல்ற நடாதோர் அம்மாளா இருக்கட்டும், அம்மாள் அம்மாளா இருக்கட்டும், இவாளுக்கே ஆதர்ஷ புருஷாலா இருந்த ஆதர்ஷ ஸ்திரீகளா இருந்தவா கோபிகைகள் தானே. நாரதருக்கு உள்பட பக்தி சூத்திரம் எழுதுற நாரதர் பக்திக்கு எடுத்துக்காட்டு காட்டும் பொழுது பீஷ்மரை காட்டல, சனகாதிகளை காட்டல, பிரம்மாவை காட்டல, அர்ஜுனனை காட்டல, சுக்ரீவனை காட்டல, ஹனுமாரை காட்டல, பரதனை காட்டல, ஒருத்தனை காட்டல. பிரேம பக்திக்கு எடுத்துக்காட்ட காட்டும் பொழுது யதா பிரஜ கோபிகானாம். மதுசூதன சரஸ்வதி பாதாள்னு ஒரு மகான் இருந்தார். அத்வைத சம்பிரதாயத்துல எப்படி பகவத் பாதாளோ
பகவத் பாதாளுக்கு அடுத்து இவன் மதுசூதன சரஸ்வதினு பேர். இன்னைக்கு அவ சம்பிரதாயம் ரொம்ப பெரிய சம்பிரதாயம். நவத்வீபத்துல 2 சந்திரன் உதயமாச்சு. ஒன்று மதுசூதன சரஸ்வதி பாதாள், இன்னொன்று சைதன்ய மகாபுரம். பேர்பட்ட பூமி நவத்வீபம். அத்வைத சித்தி அப்படிங்கிற கிரந்தத்தை இன்னைக்கு படிக்கிறதுக்கு ஆள் இல்லை. யோசிச்சு பாருங்க, வேதாந்த கிரந்தம் பிரஸ்தானத்துறையை படிச்சுட்டு தான் அத்வைத சித்தியை படிக்கிற வழக்கம். சிலபஸ்லயே தனாலி படிக்கிற சிலபஸ்லயே அப்படிதான் போட்டு அத்வைத சித்தி சம்பூர்ணமா படிச்சு முடியாது. பெரிய பெரிய வித்வான்களே, பிரகாண்ட வித்வான்களுக்கே புரியாம அப்படி தவிக்கக்கூடிய அதி கம்பீரமான கிரந்தம் அத்வைத சித்திங்கிற கிரந்தம். அப்பேற்பட்டவா கீதைக்கு பாஷ்யம் எழுதியிருக்கா, வியாக்கியானம் எழுதியிருக்கா. அதுல பக்திக்கு எடுத்துக்காட்டும் பொழுது நாரதர பிரகலாதன் கோபிகைகள் சன்னியாசி. அடுத்து வேற, அது வேற குலபதி அப்படின்னு சொல்லுவா. சன்னியாசினா சாமானியமான சன்னியாசி இல்லை, 1000 சன்னியாசிகளுக்கு குரு அப்படின்னா பார்த்துப்போம். எப்பேற்பட்ட பிரபு அவர். கோபிகைகளை உதாரணம் இருக்கிறார். கோபிகைகள் ஒரு ஸ்திரீகள், கோபிகைகள் ஒரு இடைச்சிகள் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். என்ன ஞானம், மதிப்பு எதனால அப்படின்னா ஞானத்தினாலதான் மதிப்பு, சரித்திரத்தினாலதான் மதிப்பு, ஞானத்தினாலதான் மதிப்பு. அதெல்லாம் இவர் சொன்னார். விசினுத பவனேஷு வல்லவீனாம் உபனிஷதர்த்தம் உலூகலே நிபத்தம். அப்படி கிடைச்சிடுவானா பகவான்? சுத்தமான பிரேம இருந்தா கிடைச்சிடுவான் அப்படிங்கிற எடுத்துக்காட்டு. கண்ணன் 4 மேனியும் பொழுதும் வண்ணமாக விளையாடி கொண்டிருக்கிறான் பிருந்தாவனத்துல. தாவம் கிரியுக்தம் அனுகிருஷ்ய சரீஸ்ருபந்தௌ கோஷ பிரகோஷ ருச்சிதம் பிரஜகர்தமேஷு தன்னாத விருஷ்டமனசௌ அனுஸ்ருத்ய லோகம் முக்த பிரபீதவத் உபேயதுரந்தி மாத்ரோ. கண்ணன் சிலு 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 சிலுன்னு வளர்றான் பிருந்தாவனத்துல. 10 கடந்த 2வது நாள் தொட்டில் போட்டா எல்லா கோபிகைகளும் வந்து கண்ணனை கொண்டாடினார்கள். தாஷிஷஸ்பிரகிஞ்சானாஹ சிரம் பாஹீதி பாலகே ஹரித்ராச்சூர்ண தைலாப்தி சிஞ்சந்த்யோ ஜனமுஜ்ஜகு அவாத்யந்த விசித்ராணி வாதித்ராணி மஹோத்சவே கிருஷ்ணே விஸ்வேஸ்வரே நந்தே நந்தஸ்ய व्रजमागते गोपाः परस्परं हृष्टाः दधिक्षीरघृताम्बुभिः आसिंचो विलिम्पन्तो नवनीतैश्च चिक्षिपुः नन्दो महामणस्तेभ्यः वासोऽलङ्कारगोधनं सूतमागतवन्तिभ्यो येन्ये विद्योपजीविनः. எல்லா கோபிகளும் ஓடி வந்தான்னு சொன்னோம் இல்லையா? ஓடி வந்து உள்ள வந்து தொட்டில போட்டிருக்கக்கூடிய கண்ணனை பார்த்தா எல்லாரையும் பார்த்து கண்ணன் கெழுக்கடி சிரிக்கிறான். குழந்தை கிருஷ்ணன் எல்லாரும் என்ன முடிக்கிறது பாருங்கடி, என்ன பார்க்கறதுங்கிறா கையை அசைக்கிறது. இப்படி ஒரு கை, அப்படி ஒரு கை, இப்படி ஒரு கை, இப்படி ஒரு கை, கால அசைச்சு எல்லாரையும் பார்த்து கண்ணன் சிரிக்கிறான். எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். உடனே பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கிறார்கள். தாஷிஷப் பிரயுஞ்சானா சிரம் பாஹீதி பாலகே. ஆசீர்வாதம் எல்லாம் பண்றான். யாருக்கு யார் ஆசீர்வாதம் பண்றது? பகவான் தானே நமக்கு ஆசீர்வாதம் பண்றோம். பகவான் தான் நம்ம தலையில அக்ஷதை பண்ணோம். நம்மளாம் பகவான் தலையில அக்ஷதை போடுறோம். தா ஆஷிஷப் பிரயுஞ்சானா இல்ல பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 அப்படின்னு பல்லாண்டுதான் பாடுறா. உன் செவ்வடி செவ்வி திருக்காப்பு அப்படின்னு அப்படிலாம் ஆசீர்வாதம் பண்றாளேன்னா பிரேமையினால பண்றாள். ஆனா சுரூபமா புரிகிறது. சிரம்பாகீதி பாலகே. கிருஷ்ணா நீங்க க்ஷேமமா இரு, எங்களையும் க்ஷேமமா வச்சுக்கோ. ஹரித்ராச்சூர்ண தைலாதி. காலை தூக்கி இப்படி அசைக்கும் பொழுது அந்த சரணத்தை பாருங்கடி. பரம புருஷ சின்னம் பத்ரதம் அவதாரய யவங்குஷாதிரேகம் ஹயே சகி. நாராயண தீர்த்தர் அப்படின்னு ஒரு மகான் இருந்தார். தரங்கம், கிருஷ்ணலீலா தரங்கம்னு பேர் கிரந்தம். அதுல இருக்கு இந்த கீர்த்தனம். ஸ்ரீபதி மிக நந்த கோபகிரே பரம் ஆனந்தம் ஆகலயே ஹயே
பரமானந்தம் ஆகலையே. ஸ்ரீபதி பேர்பட்ட பிரபு கிருஷ்ணன் வந்த நாளா பிருந்தாவனமே எப்படி எவ்வளவு சந்தோஷமா இருக்கு, எவ்வளவு சமிருத்தியா இருக்கு. அது எப்படி சமிருத்தியா இருக்குன்னா, இங்கதான் லக்ஷ்மி வாசம் பண்றா. ஸ்ரயதீரா சஸ்வதத்ர. லக்ஷ்மி ஏன் இங்க வந்தானா? இது என்னடி கேள்வி? அவ ஆத்துக்காரர் இங்க இருக்காரு, அதனால லக்ஷ்மி வந்திருக்கா. ஸ்ரீபதி நம்ம ஆத்துக்கு இடத்துக்கு வருவானேடா, நம்ம ஆத்துக்கு இடத்துக்கு வருவானேனா நம்ம பாக்கியம் அது. ஏன் வருவானே நான் கேட்பான். வராத பிரபு வந்துட்டார், பிறக்காத பிரபு பிறந்துட்டார். அஜனம் உஜ்ஜகுஹு 2 பாட்டம், ஜனம் உஜ்ஜகுஹுன்னு ஒரு பாட்டம். பிறந்தவனான கண்ணனை பாடினார்கள்னு ஒரு அர்த்தம். பிறக்காத கண்ணன் பிறந்தானோ அதனால பாடினான். 2 அர்த்தமும் இங்கே ஸ்ரீ ஸ்ரீ குருநாதால் சொல்லுவோம். கிருஷ்ணன் பிறந்த அன்னைக்கு தான் நந்தோத்சவம். இன்னைக்கும் பரனூர்ல பிரம்மோத்சவம் பொழுது நந்தோத்சவம் 2வது நாள். எங்களுக்கெல்லாம் ஒரே குஷியாயிடும். நந்தோத்சவம் அப்படின்னாலே ரொம்ப குஷியாயிடும். ஏன்னா அன்னைக்கு தயிரும் பாலும் வெண்ணையும் எல்லோரும் பக்தாள் மேலையும் குருநாதாலே அடிப்பான். அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எல்லோரும் மேலே தயிரை கொட்டி பாலை கொட்டி எல்லாருக்கும் ஆலிங்கனம் பண்ணி அந்த வெண்ணையெல்லாம் ஊட்டி விட்டு எல்லா பக்தால் கொடுக்கக்கூடிய வெண்ணையெல்லாம் சாப்பிட்டு இதெல்லாம் சொல்லி மாறுமாட்டேன். இன்னைக்கே நமக்கு இப்படி இருக்கே. கிருஷ்ணன் பிறந்த அன்னைக்கு எப்படி இருந்து யோசிச்சு பார்க்கணும். ஹரித்ரா சூர்ண தைலாப்தி எல்லாம் மஞ்சள் கரைச்ச ஜலத்தை எடுத்து எல்லாரும் பற்றா சிஞ்சத்யா அஜனம் உஜ்ஜகு எல்லாம் கோபால் 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 நாம சங்கீர்த்தனம் வேற பண்றா. அவாத்யந்த விசித்ராணி வாதித்ராணி மகோத்சவே மிருதங்க வாசிக்கிறா, டோல் வாசிக்கிறா, தாளம் போடுறா. கிருஷ்ணே விஸ்வேஸ்வரே நந்தே. ஏன்னா எப்பேற்பட்ட பிரபு வந்திருக்கிறான், விஸ்வேஸ்வரன் வந்திருக்கிறானே. நந்தஸ்ய விரஜமாகதே கோபாக பரஸ்பரம் ரிட்டா. அன்னைக்கு ஒரு நாள் யாருக்கும் புருஷ பேதம் ஸ்ரீ பேதம் தெரியாமல் எல்லாரும் பரஸ்பரம் தயிரையும் பாலையும் வெண்ணையும் அடிச்சு இன்னைக்கும் மன்னார்குடியில் நடக்கிறது. வெண்ணையடி உற்சவம் இன்னைக்கு நல்ல பங்குனி மாசம் நல்லா வெயில் அடிக்க பொழுது நந்தா எல்லாம் இப்ப நடந்தது. இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி தான் அந்த உற்சவம் நடந்தது. போட்டோலாம் நீங்க பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். எல்லாம் அடிக்கிறவா யாருன்னா எல்லாம் கோணார்கள் தான், சுத்தி பூரா கோணார்கள் தான், யாதவர்கள் தான் இருக்கா. மன்னார்குடியை சுத்தி கோபாலன் மத்தியில இருக்கான். யாதவாளுடைய கண்ணன் 2 பெருமாள், ஒன்று மன்னார்குடி கோபாலன், இன்னொரு மதுரை கல்லழகர். அந்த சுந்தரபாகு யாருக்கு பெருமாள்னா கல்லழகனுக்கு பெருமாள், கல்லழகர்னு பேரு. நம்ம போய் விரும்பி பாராட்ட முடியாது. இந்த சித்திர மாச உற்சவம் 1 வாரம் பூரா பெருமாள் அவளுக்கு சொந்தம். யாருக்கு? கல்லழகர்களுக்கு. அவ பெருமாள் மேல அப்படியே ஜலத்தை அடிப்பா. எந்த பட்டர்லாம் அவரால் தடுக்கலாம் முடியாது, பட்டர் மேலே அடிப்பா, தடுக்கலாம் முடியாது. அப்படி ஒரு உற்சவம் நடக்கும். அது மாதிரிதான் கோபாலன். இந்த பட்டர் உட்காந்து கோபாலன் மூஞ்சில வெண்ணையை வெடிச்சு விடுவா. வெண்ணையை எடுத்து அடிப்பா. பக்கத்துல ஊர்ல ஒரு ஊர் 2 கிலோமீட்டர் நெய்வாசல்னு ஒரு ஊரா. அதுக்கு ஏன் அப்படி பேர் வந்துருச்சுன்னா, இந்த பங்குனி மாசம் இந்த உற்சவம் நடத்த இந்த கோபாலன் மேல அடிக்கிற வெண்ணையெல்லாம் வெயில்ல உருகி அந்த ஊர் வாசல்ல போய் நெய் குளமா ஆயிட்டான். அதனால அந்த ஊர் வாசல்ல ஒரே வாத்துல அந்த ஊர்ல யாரும் நெய் வாங்க மாட்டா போட்டிருக்கு. அது வாசலே நெய் வந்துடுறது. அதனால நெய் வாசல் இந்த ஊருக்கு பேரு. அப்படி ஒரு உற்சவம் இன்னைக்கு இப்போ நினைச்சா நம்ம போனா பார்க்கலாம். 5000 வருஷம் முன்னாடி கிருஷ்ண பிறந்த அன்னைக்கு முதல்ல அந்த உற்சவம். இன்னைக்கு வருஷம் அந்த உற்சவம் முதல்ல எல்லாமே அப்படித்தான். இன்னைக்கு நம்ம ராம ஜனனோத்சவம் கொண்டாடுறோம். ராம பிறந்த அன்னைக்கு அயோத்தியா எப்படி இருந்திருக்கோம். இது நமக்கு புரியாம இல்ல, புரிஞ்சதுதா. எப்ப புரிஞ்சதுன்னா ஜனவரி 22 புரிஞ்சுது. பிராண பிரதிஷ்டா அன்னைக்கு புரியல, ராம்லல்லா வந்த அன்னைக்கு தெரியல, நமக்கு தெரியலையா? ராம்லல்லா வந்த அன்னைக்கு நமக்கு எப்படி இருந்ததோ அப்படிதான் தசரதனுக்கு இருந்தது. ராம்லல்லா பிறந்த அன்னைக்கு நமக்கு இல்ல. லோகத்துல இருக்கிற அத்தனை ஜனங்களுக்கு, ஆஸ்திக ஜனங்கள் அத்தனை பேருக்கும் அப்படிதான் இருந்துச்சு. என்ன ஆச்சரியம் கேட்டல, அப்படி ஒரு அபாரமான கைங்கரியத்தை பண்ணிவிட்டு கைங்கரியத்தை பண்ண பாரத பிரதமர் ராம்லல்லாட்ட என்ன மன்னிச்சுக்கோங்க. இதுதான் பாரதிய சம்ஸ்கிருதி. ஏன் மன்னிப்பு கேட்டார்னா, ராமா இந்த கோவில் கட்டுறதுக்கு எங்களுக்கு 500 வருஷம் ஆயிடுச்சு, எங்களை மன்னிச்சு. ராமர்ங்கிறது இந்த பாரதத்தில் இருந்த ஒரு சாமானிய புருஷன்றது இல்லை. ராமர் அப்படிங்கிறவர் நம்ம ரத்தத்துல கலந்தவர், நம்மளுடைய தர்மம்.
நம்மளுடைய சத்தியம், நம்மளுடைய பிராணம். ரெண்டு விஷயம் இந்த பாரதத்துல, இந்த பாரத தேசத்துக்கு இருக்கிற பெருமையில இது ரெண்டு தான் ரொம்ப முக்கியம். ஒன்னு ராமர், இன்னொன்று வேதம். இது ரெண்டு இல்லைன்னா பாரதத்துக்கு வேற 1000 பெருமை நீ சொல்லி பிரயோஜனம் இல்லை. இந்த ரெண்டு பெருமை பாரதத்துக்கு, ஒன்னு ராமர், இன்னொன்று வேதம். வேத நெறிப்படி வாழ்ந்தவர் ராமர். ராமரை கொண்டு வேதத்தை அறிய முடியும், அதுதான் முக்கியம். அதே போல கிருஷ்ணன். கிருஷ்ணன் யாருன்னா சாஸ்திர பிரவர்த்தகன், வேதாந்த கிருது வேத விதேவ சாஹம் விதித்சமான அனுசசார சாஸ்திர கிருத்து அப்படின்னு சாஸ்திரகர்த்தான பகவானுக்கே சாட்சாத் கூடி திருநாமம். கண்ணம் பறந்துதான் அவ்வளவு சந்தோஷம், எல்லாரும் கொண்டாடினார்கள். நந்தகோபன் நிறைய பாகவதால் சாதுக்கள் எல்லாம் அழைச்சு எல்லாருக்கும் தான தர்மங்கள்லாம் பண்றான். சந்தோஷப்பட்டான் நந்தகோபன். பாரிஷிக வரி கட்டுறதுக்காக மதுராவுக்கு போயிருக்கிறான். கம்சனிடத்துல வரி கட்டணும் இல்லையா, வரி கட்டுறதுக்காக போயிருக்கிறான். அந்த சமயமா பூத்தனை வந்துட்டா. தொட்டில் இருக்கக்கூடிய கண்ணனை தூக்கி விஷப்பால் கொடுக்கணும்னு நினைக்கிறான். தாம் கேசபந்தம் யதிஷிக்த மல்லிகாயா பிருஹன்னிதம்பஸ்தன கிருச்ர மத்யமா சுவாச சங்கம்பித கர்ணபூஷண திஷோல்ல சத்குண்டல மண்டிதானனாயா பல்குஸ்மிதாபாங்க விசர்க வீக்ஷிதைஹி மனோஹரந்தி வனிதாம் பிரஜோகசாம் அவம் சதாம் போஜகரேண ரூபிணீம் கோப்யஸ்ரீயம் द्रष्टुमिवागतां पतिं तां केशबन्धं यतिषिक्तमल्लिकायाया. பூதன ராட்சசியம். பூதனா, ரேவதி, கோட்டரா இவெல்லாம் யாருன்னா இந்த குழந்தைகளை பிறந்த 40-48 நாளில் வெளில அழைச்சல் வரப்படாது. அப்புறம் உபனிஷ்டாமன விதி அன்னைக்கு தான் அழைச்சல் வரணும், கோவிலுக்கு அழைச்சல் போகணும். அப்படிதான் விதி ஏற்படுத்திருக்கா இல்லையா சாஸ்திரக்காரால். அதுக்கு காரணம் இந்த பூதனை தான். இந்த யாராத்துல குழந்தை பிறந்தாலும் இந்த பூத்தனை வந்து தூக்கிட்டு போயிடுவா. இந்த மாதிரி ஒரு கோஷ்டியே இருக்கு. இந்த கோபுரத்துக்கு வரும்பொழுது மட்டும் ராட்சசி மாதிரி வருவா எப்பயுமே. சா கேசரி ஏகதோபேத்ய பூதனானந்த கோகுலம் யோசித்வா மாயாத்மானம். எப்பயுமே ஆகாசத்துல தான் பறந்துட்டே வருவா. கழுகு மாதிரி பறப்போ, கீழே குழந்தைய விளையாடுதான் அப்படியே தூக்கின்னு போயிடும், சமாப்தி பண்ணுவா பருந்து மாதிரி கொண்டு போய். ஆனால் நந்தகோகுலத்துக்கு வரும்பொழுது மட்டும் என்ன தோணிக்கோ தெரியல. கோகுலத்து வாசலையே இறங்கிட்டா, எங்கிருந்தோ யார்கிட்ட பட்டுப்படவை வாங்கி கட்டிட்டா, நிறைய தங்க வைடூரிய நெக்லஸ் எல்லாம் போட்டுட்டா, தலையில நிறைய மல்லிப்பூவெல்லாம் வாங்கி தலையில வச்சுட்டா. தாம் கேசவந்தம் யதிஷிக்த மல்லிகாயா அப்படி கட்டிட்டு வரா. இப்படி சஞ்சாரம் பண்ணி வரும்பொழுதே எல்லா இடைச்சிகளும் பார்க்கறது யாரடி இது. ஏன்னா அவள்கிட்ட ஒரு குண்டுமணி கூட தங்கத்துல கிடையாது. ஏழை ஜனங்கள் தானே, ஒண்ணுமே கிடையாது, குந்துமணி கூட கிடையாது. யாரும் இப்படி வரா. பல்குஸ்மிதா பங்க விசர்க வீக்ஷிதை. தேவாதி தேவர் யாரோ தேவதேவனுடைய பத்னி வராளோ, யக்ஷஸ்திரியா, கிண்ணஸ்திரியா, காருடஸ்திரியா, தேவஸ்திரி வராளோ, ரம்பையே வராளோ, ஊர்வசியே வராளோ அப்படிலாம் நினைக்கிறா. அப்புறம் தான் சொன்ன நினைச்சா அதெல்லாம் ஒண்ணு. அவள்லாம் இடத்துக்கு நம்ம ஊருக்கு வரா. என்ன வச்சிருக்கு நம்ம ஊர்ல? பாலம் தயிர் வெண்ணையும் தான் இருக்கு. அவள்லாம் இடத்துக்கு வரப்போறா. பின்ன யார் வரா? இது கோமலவல்லி தாயாரே வரா, புஷ்பவல்லி தாயாரே வரா. புஷ்பவல்லி தாயார் திருக்கோவிலூர்னா இருப்பா. என்னத்துக்கு இந்த கோகுலத்துக்கு வந்தான்னா, அவர் திரிக்கிற பெருமாள் தேகலேச பெருமாள் கலந்து பிருந்தாவனத்துக்கு வந்துட்டார். பெருமாள் நம்ம மாத்திர நந்தகோப மாத்திர பிறந்திருக்கார் இல்லையா தேகலீசன். அதனால என்னன்னா தாயார் புஷ்பவல்லியால இருக்க திருக்கோவிலூர்ல கிளம்பி வச்சு அவம் சத அம்போஜகரேண ரூபிணி கோப்யா ஸ்ரீயம் திரஷ்டுமிவாகதா பதிம். அப்படியே இருக்கு. சுகர் சொல்றது தான் நான் சொல்றேன். அப்படி நினைச்சா, இவா நினைச்சா மாதிரியே அந்த பூத்தனை நேர கண்ணு நாத்துக்குள்ள பிரவேசிச்சா. தொட்டில் இருக்கக்கூடிய குழந்தையை தூக்கி மடியில போட்டு அந்த விஷப்பால் கொடுக்க வந்தா. பகவான் உடனே காடம் கராபியாம் பகவான் பிரபீட்ய தத் பிராணை சமம் ரோஷசமன்விதோ பிபது. பஞ்ச பிராணனையும் சேர்த்து உறிஞ்சான். உகாயின்னு கத்திட்டு வாசல்ல வந்து விழுந்தா. நிஜஸ்வரூபத்தை எடுத்துட்டா. இடி முழங்கினா மாதிரி இருந்து யசோதை பயந்து வந்து வாசல்ல பார்த்தா பெரிய ராட்சசி படுத்துட்டு இருக்கிறா. கிருஷ்ணன் அவருடைய வக்ஷஸ்தலத்தை விளையாடி கொண்டிருக்கிறான். இதை பார்த்துட்டு மயங்கி விழுந்தா. கோபிகைகள்லாம் போய் அந்த குழந்தைய கொண்டு வந்து யசோதா கொடுத்தா.
எல்லா கோபிகளும் சேர்ந்து கோமூத்திரேன ஸ்நாபயித்வா புனர்கோரஜசார்த்தகம். அவளுக்கு பிரத்யட்சமான தெய்வம் பசுமாடு தானே, இடையறைகளுக்கெல்லாம் இடைச்சிகளுக்கெல்லாம். அதனாலே பகவானுக்கு உடனே விபூதி எல்லாம் இட்டு அவ்யாதஜோங்கிரி மணிமான் ஸ்தவஜான் மதோரு யக்ஞோச்சுதா கட்டித்தடம் ஜடரம் மயாசுதா என்று நம்ம இந்திராட்சி கவச்ச ஸ்தோத்திரங்கள்லாம் சொல்றோம் இல்லையா, அதை மாதிரி இங்கே ஒரு ஸ்தோத்திரம் இருக்கு பாகவதத்தில். குழந்தைக்கு சொல்லலாம். நம்ம மாதிரியே ஒரு குழந்தை இருந்ததுன்னா கூட இந்த குழந்தைக்கு ஜரங்குறான் வந்துருச்சு அப்படின்னா இந்த ஸ்லோகத்தை சொல்லலாம் அப்படின்னு குருநாத்தால் சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா பாகவத சம்பிரதாயத்தை பரநூறா ஆற்றுல எந்த குழந்தை பிறந்தாலும் உடனே அந்த குழந்தைக்கு அந்த ஆற்றுல இருக்கிற பாகவதாலாம் இந்த ஸ்லோகம் தான் சொல்லுவாள். அவ்யாதஜோங்கிரி மணிமாஸ்தவஜான் எனக்கு நெற்றுவா எடுத்ததுனால யஜ்ஞோச்சுதாக கிருத்தம் ஜடரம் மயாஸ்யா திருக்கேசவஹாதுர ஈஷேணஸ்த கண்டம் விஷ்ணு பூபுஜ முருக்ஷம ஈஸ்வரக்தம் அப்படின்னு இந்த ஸ்தோத்திரம். நந்தகோபுரங்கிறது வந்தார். அவர் வந்தா மாதிரியே ஆயிடுச்சு. வசுதேவர் சொல்லி தான் அனுப்பிச்சார். நந்தகோபால் இங்கே வெகு நேரம் இருக்காத சத்வித்வாதாச்ச கோகுலே சீக்கிரம் போயிடு அப்படின்னா நந்தகோபுரம் வந்தார். வந்தா மாதிரி பயந்தா மாதிரியே ஆயிடுச்சு. இருந்தாலும் இவ்வளவு பெருசு வாசல்ல படுத்துட்டு என்ன பண்றது, சம்ஸ்காரம் பண்ணலாம் அப்படின்னு அதை வெட்டி கிட்டி எதையோ பண்ணி கொண்டு போய் சம்ஸ்காரம் பண்ணா சந்தனக்கட்டை எரிச்சா மாதிரி ஸ்மெல்லு வந்துடும், வாசனை. என்னத்தை எடுத்து காட்டுறதுன்னா விஷங்குடுக்க திகாம் சயாபி ஹரையே ஸ்தனம் தத்வாப சத்கதி. பகவானிடத்தை அபச்சாரம் பண்ணா கூட பகவான் பிராணம் போற சமயத்துல பகவான ஹிருதயத்தை வச்சுட்டாலே அதுக்கு பலன் உள்ளதானே உண்டு. அதனால என்னன்னா கிம் புனஸ்ரத்தையா பக்தியா கிருஷ்ணாயே பரமாத்மனே யச்சன் பிரியதமம் கின்னு ரக்தா தன்மாதரோ யதாயாப்தவன். இந்த லீலை நினைச்சா கதர்லாம். கம்பாதயாலும் சரணம் விரஜேம அஹோ பகீயம் ஸ்தனகாலகூட்டம் ஜிகாம்சயா பாயேதப்யசாத்வி லேபே கதிம் தாத்ருச்சிதாம் ததோன்யம் கம்வாதயாலும் சரணம் பிரஜேம. பேர்பட்ட தயாளு. எத்தகைய ஸ்தானத்தை கொடுத்தான்னா அம்மாவுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை, யசோத அம்மாவுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை கொடுத்துட்டான் பிரபு. பேர்பட்ட தயாளு அப்படி. மற்றொரு சமயம் ஒரு மாசம் ஆச்சு. கதாச்சித் ஔத்தானிக கௌதுகாப்ளவே ஜன்மர்க்ஷயோகே சமவேத யோஷிதாம் வாதித்ரகீத த்விஜமந்திரவாச்சகைஹி சகாரசூனோ அபிஷேச்சனம் சதீ. ஒரு மாசம் ஆயிடுத்து குழந்தைக்கு. குழந்தையை குளிப்பாற்றால் யசோதா அம்மா. நந்தகோகுலத்துக்கே பட்ட மகிழ்ச்சியாச்சே யசோதை. நிறைய சேட்டிமார்கள்லாம் உண்டு. நோக்கி யசோதை நுணுக்கிய மஞ்சளால் நாக்கு வழித்து நீராட்டும் இந்நம்பிக்கை. ஆழ்வார் பெரியாழ்வார் எல்லாம் பாடிக்கிறார். பெரியாழ்வாருக்கு கிட்டத்தட்ட வாத்சல்ய பாவம் தானே. நோக்கிய சோதை நுணுக்கிய மஞ்சளால் கரகரக்கரன்னு நாறு தேய்க்கிற மாதிரியா குழந்தைய தேய்க்கிறது. குழந்தையாச்சே, ஒரு மாசம் பச்சில குழந்தையாச்சே. அதனால என்னன்னா எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டணும் குழந்தைய. உஷ்ணம் குழந்தை காய்ச்சலே இருக்கிறதுனால உடம்புல உஷ்ணம் வந்துடும். அதனால எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டலாம். எண்ணெயை மிதமா காய்ச்சி, ரொம்ப சுட சுட காய்ச்சி உடம்பு விட்டுடாம மிதமான சூட்டில் அதை காய்ச்சி எண்ணெயை வச்சு அதுக்கு அதெல்லாம் ஒரு சேட்டி மாதிரி பண்றாங்க, கைகரியம் பண்றாங்க. மற்றொரு சேட்டிமா நல்ல மஞ்சள்லாம் அரைக்கும். நல்ல மஞ்சள்லாம் கடலை மாவு போட்டு தானே குழந்தைய குளிப்பாட்டுவார். மைதா மாவை போடுறது குழந்தைக்கு மிருதுவா இருக்கணுமே. சீயக்காய் போட்டு கரகர தேய்க்க முடியாது. கண்டெல்லாம் எரியும் இல்லையா குழந்தைக்கு, சீயக்காய் போட்டு தேய்க்க முடியாது. அதனால நுணுக்கிய மஞ்சளால் நல்ல நுணுக்கி நல்லா நைஸா இருக்கா, நரநரன்னு இல்லாம சாஃப்டா இருக்கா அப்படின்னு யசோதை பாக்குறாள். குழந்தைய உடனே 2 காலை நீட்டிட்டு பலகாவை போட்டு உட்காந்துட்டு 2 காலை நீட்டிட்டு அப்பேற்பட்ட பரம்பொருளே தன் சரணத்துல போட்டுட்டாரோ இல்லையோ ஆச்சாரியால் பார்த்தா கிம்ரூமஸ்வாம் யசோதே கதிகதி சுகிருத க்ஷேத்ர பிருந்தானி பூர்வம் கத்வா கீத்ருக்விதானி கதிகதி சுகிருதானி ஆர்ஜிதானி த்வயைவ நோ பிரம்மா நைவ சக்ரஹ நச்ச மதனரிபுஹ யஸ்ய லேபே பிரசாதம்
தத் பூர்ணம் பிரம்ம. என்ன பாக்கியம்மா யசோதே, நீ என்ன பாக்கியம் பண்ண? ஏன் என்ன நீ எத்தனை திவ்யதேசத்துக்கு போன, எத்தனை க்ஷேத்திரம் போன, நீ என்ன சுகிருதம் பண்ணேன்னு எனக்கு சொல்லேம்மா. என்னத்துக்குன்னா கதி கதி சுகிருத க்ஷேத்திர பிருந்தானி பூர்வம். என்ன புண்ணியம் பண்ணா இத மாதிரி பரம்பொருள் கிடைக்கும். ஆச்சு, நான் சொல்லல, பகவத் பாதாச்சாரியம் ஸ்லோகம் யசோதைய பார்த்து, நோ பிரம்மாணைவ சக்ரஹ நச மதனரிபுஹ யஸ்ய லேபே பிரசாதம். பிரம்மாவோ சிவனோ தேவேந்திரனோ தேவாதிகளோ யாருமே இப்படி ஒரு பாக்கியத்தை பண்ணலையேமா, இப்படி ஒரு அனுகிரகத்தை அடையலையே. என்ன அனுகிரகத்தை இப்ப யசோதை அடைஞ்சிட்டான்னா, இவாள்லாம் கிருஷ்ணனுடைய கட்டாட்சம் கிடைக்குமா, கிருஷ்ணன் என்னோட பேசுவானா, கிருஷ்ண தரிசனம் கிடைக்குமான்னு 33 தேவர்களும் தவிக்கும் பொழுது அந்த கிருஷ்ணனோ இந்த யசோதா அம்மா காலில் மாட்டிண்டு, அந்த அம்மா என்னை தூக்கிக்க மாட்டாளா, இந்த அம்மா என்னை மடியில வச்சுக்க மாட்டாளா அப்படின்னு காலில் தவழறதே. குரோடம் ஆரோடுகா, இந்த யசோத காலை நீட்டிட்டு உடம்புல பூரா எண்ணெயை தேய்ச்சிட்டு அவனை காலில் வச்சுட்டா இல்லையா, அம்மா மடியில ஏறணுமா. இந்த கண்ணனுக்கு காலில் அவனுக்கு கம்ஃபர்டபுளா இல்லை, அம்மா மடியில ஏறணும் பொழுது ஏற 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 இப்படி இப்படி கையை பண்றான், வைக்க விடலாம் கண்ணன். அதுதான் ஆச்சாரியால் சொல்றா, குரோடம் ஆரோடுகா. அப்பேற்பட்ட அந்த பரம்பொருள் பூர்ண வஸ்து பிரம்ம வஸ்து, யாருக்கும் புலப்படாத அந்த வஸ்து உன் மடியில ஏறணும்னு இப்படி தவிக்கிறதே. நீ என்ன பாக்கியம் பண்ண சித்த சொல்லு. ஏன்னா அதை நானும் பண்ணுவேனேன்னு அபிப்பிராயம். அதை நான் பண்ணேன்னா அந்த பரம்பொருள் எனக்கு இப்படி கிடைக்குமேங்கிறார் ஆச்சாரியா. அப்ப ஆச்சாரியால ஹிருதயத்தை எத்தகையதான ஒரு வாத்சல்ய பாவங்கள் ஒளிஞ்சிருக்கு பார்த்தேடா ஆச்சாரியாருடைய ஹிருதயத்துல. தெரியாது நமக்கு. மகான்களுடைய ஹிருதயத்தையே எப்ப புரிஞ்சுக்க முடியும்னா மகான்களுடைய கிரந்தத்தை வச்சுதான் புரிஞ்சுக்க முடியும். அவ கிரந்தத்தை வச்சு, அதுக்குதான் கிரந்தத்தை படிக்கிறது, பாராயணம் பண்ணி அப்படின்னு சொல்றா. ஏன் சொல்றானா, அப்பதான் அது வாஸ்தவமான வஸ்து உனக்கு புலப்படும். வெளியில சொல்லாத விஷயங்கள்லாம் கிரந்தத்துல இருக்க. அந்த கிரந்தத்தை படிச்சாதான் நமக்கு புரியும். மடியில போட்டுக்கொண்டு கண்ணனை குளிப்பாற்றா, அப்படி குளிப்பாட்டும் பொழுது சொம்ப எடுத்து கடற்கரை கொட்டப்படாது. பாணி துவயாந்தர ஜலை ஸ்நபயாம் பபூவே. எந்த பரம்பொருள் வராக அவதாரம் எடுத்த பொழுது சகல சமுத்திரங்களும் எந்த பரம்பொருடைய ரோம கூப்பளத்துல ஒரு பிந்துவா இருந்ததோ அந்த பரம்பொருளை தாம் வழியில போட்டு 2 கை ஜலத்தினால குளிப்பாட்டிட்டேங்கிறார். பாணி துவயா. இது ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, எந்த மகாந்த ஸ்லோகமும் நீங்க பாருங்க, ஸ்வரூபத்தை சொல்றா லீலையை சொல்றா, ஸ்வரூபத்தை சொல்றா லீலையை சொல்றா. ஸ்வரூப ஞானம் வேணும், லீலையை தெரிஞ்சுக்கிறதுனால அதுவே போதும். ஆனா ஸ்வரூபமும் வேணும், லீலையும் வேணும். ஏன்னா அப்பதான் பிரேம வரும். ஸ்வரூபமும் தெரிஞ்சுக்கணும், ஏன்னா அப்பதான் ஞானம். ரெண்டுமே வேணும். பாணி துவயாந்தரஜலைஹி ஸ்நபயாம் பபூவே. அழகா கண்ணனை குளிப்பாட்டி மடியில போட்டு தூபங்கள்லாம் காட்டி நிறைய முடி, கண்ணனுக்கு சுருளான கேசங்கள், மண்டையை விட முடி அவனுக்கு வெறுத்தா இருக்கு. அதனால சளி பிடிச்சிடும் இல்லையா குழந்தைக்கு. தூப தெய்வங்கள்லாம் போட்டு தலையெல்லாம் நல்லா தொடச்சி விட்டு அவனுக்கு நிறைய பவுடர்லாம் போட்டு கண்ணுக்கு மையெல்லாம் இட்டு விட்டு கண்ணத்தை திருஷ்டி பட்டெல்லாம் இட்டு இடுப்புல அரணாங்கரெல்லாம் கட்டி பஞ்சாயுதீம் ஆபரணம் பபந்து எல்லாம் சொல்றான். நமக்கு அவகாசம் இல்லை, அதனால ஒவ்வொரு வார்த்தையா தெரிந்து போறேன். பஞ்சாயுதம் அது குழந்தைக்கெல்லாம் காப்பு கட்டுறதுன்னு ஒரு வழக்கம் உண்டு. அம்மாவனுடைய தொப்பு கொடியிலே எடுத்து காப்பு கட்டி அதை அந்த தாயத்து மாதிரி போட்டு காப்பு கட்டுறது. இன்னைக்கு ஏதோ ப்ரிசர்வ் பண்ணி 1 லட்சம் கொடுக்குறான் பாருங்க. ஆனால் 5000 வருஷமா பண்ணிட்டு இருக்கா நம்ம ஆத்துல பைத்தியக்காரங்கள். அதான் 5000 வருஷமா பண்ணிட்டு இருக்கா. நம்ம தம்ம தனாதன தர்மத்துல தான் அதெல்லாம் உண்டு. அந்த மாதிரியெல்லாம் பண்ணி காப்பெல்லாம் கட்டி, நாயெல்லாம் கூட தங்கத்தில் பண்ணி கட்டுவா, அப்படி குழந்தைக்கு கட்டுவா. இப்படிலாம் காப்பெல்லாம் கட்டி வளையெல்லாம் குழந்தைக்கு போட்டு காலில் கொலுசெல்லாம் போட்டு கண்ணுக்கு மையெல்லாம் எட்டி அழகாக அவன் தலைமுடியெல்லாம் கோத்து சேர்ப்பணும்னால அவன் தலையில அழகாக உச்சி கொண்ட போட்டு குழந்தைக்கு இப்படி சீரமா சிங்காரமா கொஞ்சிண்டே இருக்கும் பொழுது சஞ்சாத நித்ராட்சம்
அசீஷயத் ஷனைஹி. எந்த பிரபுவுக்கு தூக்கமே கிடையாது. திருவரங்கத்தில் படுத்துக் கொண்டிருக்கிற பெருமாளை தூங்க மாட்டார். யோக நித்ரா அவசான விகசன் நிலவேக்ஷனாயன்னார் பாகவதத்தில். யோக நித்ரேன்னு பேரு. பெருமாள் தூங்கிட்டு இருக்காருன்னு நான் சொல்றது தூக்கமே கிடையாது அவனுக்கு. அகில ஜகதி முத்ரணே ஜாகரூகாம், அகில ஜகதி ரக்ஷணே ஜாகரூகாம் பட்டத்ரி. ஏன்னா பெருமாளுக்கு ரொம்ப கவலை ஜாஸ்தி. கவலைனாலே தூக்கம் வராது இல்லையா? நமக்கே கவலை தூக்கம் வருதா? ஸ்லீப் பில்ஸ் போட்டுதான் கூட தூக்கம் வர மாட்டேங்கிறது. ஏன்னா கவலை. பெருமாளுக்கு என்ன கவலைன்னா சமஸ்த கோடி பிரம்மாண்ட நாயகனாச்சே, எல்லாரையும் கரையேற்றணுங்கிற கவலை பெருமாளை காட்டில வேற யாருக்கும் உண்டு. அதுக்குதான் உபய காவேரி மத்தியில பெருமாள் பள்ளி கொண்டிருக்கிறார். ஏன் பண்ணி கொண்டிருக்கிறார்னா இந்த லோகத்துல இந்த ஜெகத்துல ஒரு ஜீவாத்மா கூட மிச்சம் இல்லாமல் அத்தனை பேரையும் வைகுண்டத்துல கொண்டு அழைச்சு கொண்டு போட்டுடுவேன் அப்படின்னு பத்த கங்கணனா படிச்சு கொண்டிருக்கிறார் திருவரங்கத்துல. பெரிய பெருமாள். அப்படி இருக்கக்கூடிய பெருமாள், தூக்கமே இல்லாத பெருமாளுக்கு இன்னைக்கு தூங்கி விட்டார்னு பாகவதத்துல கதை சொல்றார். இதெல்லாம் பாவார்த்தம். ஸ்ரீ குருநாதா சொல்ற பாவார்த்தம். எங்கேயுமே நீங்க கேட்க முடியாது. இதெல்லாம் அது என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, இது வரியத்தான் பெருமாளா இருந்த வரியத்தான் அவருக்கு தான் கவலை. இப்ப என்னன்னா அவரை பத்தி கவலைப்படுறதுக்கு ஒரு அம்மா வந்துட்டா இல்லையா? அதனால யசோதம்மா இருக்கிறதுனால கண்ணன் கவலை இல்லாம சஞ்சாத நித்ராட்சம் பட்டுன்னு தூங்கலையா? குழந்தை தூங்குறது ரொம்ப அழகா இருக்கும். எல்லாரும் பார்த்துருக்கோம். பட்டுன்னு தூங்காது. இப்படி கண்ணு இழுக்கும், அப்படியே தூங்கும், டக்குன்னு முடிச்சுக்கும், திரும்ப தூங்கும், டக்குன்னு முடிச்சுக்கும். அத மாதிரி சஞ்சாத நித்ராட்சம். அம்மா கொஞ்சம் அப்படியே மெதுவா தூங்கிட்டான் கண்ணன். அசீஷயத் ஷனைஹி. ஷனை மெதுவா தூங்கிட்டு நிறைய பாகவதாலெல்லாம் அழைச்சிருக்கிறா. முதல் மாசம் பர்த்டே கண்ணனுக்கு. முதல் ரோஹிணி. நமக்கெல்லாம் ஜென்ம நட்சத்திரம் வருஷத்துக்கு ஒரு தரம் தானே. கண்ணனுக்கு மாசம் ஜென்ம நட்சத்திரம். அதனால பாகவதாலெல்லாம் அழைச்சு ஜென்ம நட்சத்திரம் ஒன்றும் பண்ண மாட்டா. கேக் கட்டிங்லாம் கிடையாது. ததிய ஆராதனை அதெல்லாம் கிடையாது. ததிய ஆராதனை, பாகவத சேவை, வைதிக சேவை அதுதான் பண்ணுவா. யசோதையும் நந்தபாபா அங்க ஒரு சகடம் இருந்தது. அது கீழே மாட்டு வண்டி கீழே தொட்டில கட்டி குழந்தையை போட்டுவிட்டு வந்த பாகவதாரனா கவனிக்கணும் அப்படின்னு போயிட்டா. அந்த சமயமா ஒரு அசுரன் வந்துட்டானா. சகடாசுரனே அவனுக்கு அவனுக்கு என்ன பேருன்னு தெரியல. சகடத்துக்குள்ள வந்ததுனால சகடாசுரன் அப்படின்னு தர்ன்னு அப்படியே சுத்தி கண்ணனை அப்படியே அமுக்கி விடணும் அப்படின்னு நினைச்சான். கண்ணன் உடனே ஊன்னு அழுது கொண்டே தன்னுடைய குஞ்சித பாதத்தினால ஒரு சாடினா. பல்லவாருண பாத பங்கஜ வித்தசகட ராட்சசம் பாவயாமி நந்தபாலம் பாமினி மண்டலலோலம். குருநாதாவுடைய கீர்த்தனம். பிரபால மிருத்வங்கிரி ஹதம் ஜவர்த்ததை அப்படின்னு பாகவதத்தில். கொழுந்து போல மிருதுவான சரணத்தினால ஒரு சாடினான். சகடம் நொறுங்கிட்டு தயிர் பானை எல்லாம் நொறுங்கிட்டு சத்தம் கேட்டு ஓடி வந்தா. குழந்தைக்கு ஒன்றும் ஆகலை. உடனே குழந்தைக்கு இப்படி மேல மேல ஆபத்து வரதே அப்படின்னு நினைச்சா. அப்புறம் அவளுக்கு தோணித்து, எத்தனை பாகவதாள் வந்து குழந்தைக்கு ஆசீர்வாதம் பண்ணியிருக்கா, அதெல்லாம் வியர்த்தமா போகுமா? இல்ல தீர்காயுஷ்மான் பவே அப்படின்னு எத்தனை வைதிகால் அக்ஷதை போட்டிருக்கா, அதெல்லாம் பொய்யா போகுமா என்ன அப்படின்னு நினைச்சா. என்ன கதாச்சித் அப்படி ஸ்புடம் அப்படின்னு சொன்னார். மற்றொரு சமயம் கண்ணனுக்கு 3-4 மாசம் ஆயிடுத்து. செங்கீரை பருவமா பாடிட்டார் ஆழ்வார். மடியில வச்சு வந்து சாயரட்ச வேலையில குழந்தைக்கு இப்படி தாளாட்டி கொண்டே உட்காந்துருக்கிறான். அந்த சமயமா ஒரு அசுரன் வந்துட்டான். அவனுக்கு திருநாவர்த்தன். திருநாவர்த்த சாந்தரயா வாத்தியாரூபதரோஹரன். புயல் காற்று மாதிரி வந்து எல்லார் கண்ணனையும் மண்ணை வாரி அடைச்சிட்டு கண்ணனை தூக்கிட்டே போயிட்டான். இது கரபவன சக்கரவாங்கு வருழே சுதபதரீம் அபலா அவிலக்ஷ்ய மாதா அதிகருண மனுஸ்மரந்த்யசோசத் புவிபதிதா மிருதவத்சகாயதாகௌ. கண்ணனை காணணும்னு யசோதை துடிச்சால். வெகு தூரம் ஆகாசத்தில் அழைச்சிட்டு போயிட்டான். கண்ணன் அஷ்டைஸ்வரியத்தை கரிமாங்கிற ஐஸ்வர்யத்தை உபயோகப்படுத்தி கண்ணனுடைய பாரம் தாங்காமல் திருநாவர்த்தன் நினைச்சான். கண்ணனை தூக்கின்னு வந்தோமா கல்ல தூக்கின்னு வந்தோமா தெரியலையேடா. தமஸ்மானம் மன்யமானா. கல்லு நினைச்சிட்டு விடுதா கண்ணான்னா இவன் விட்டான் கண்ணனை. கண்ணன் அவன் எழுத பிடிச்சிருக்கான். ஆசையா தூக்கினே திருநாவர்த்தா, உன்னை விட எனக்கு மனசு இல்லை அப்படிங்கிற மாதிரி எடுத்து பிடிச்சிருக்கான்.
எல்லா பிரம்மாண்டங்களையும் தன் குக்ஷியில வைத்திருக்கக்கூடிய பிரபு ஏகோ விஷ்ணு மத்பூதம் புதக் பூதானி அநேகஷா த்ரீம் லோகான் வியாபிய பூதாத்மா புந்தே விஸ்வபுக வித்யா அவ்யயா அப்படின்னு எல்லா பிரம்மாண்டத்தையுமே மத்தியான வேலை மம்முவா சாப்பிடுவார் அவர். அப்பேற்பட்ட பிரபு. அந்த பிரபுவை தூக்க முடியுமா என்ன? உடனே திருநாவரத்தன் தலை கிருத்தின சுத்தி மேலேந்து கீழே விழுந்தான். இந்த திருஷ்டி சுத்திரத்துக்கு தர்பூஸ் எல்லாம் சுத்தி போடுவா பார்த்தாளா, அத மாதிரி திருஷ்டி சுத்தின தர்பூஸ் மாதிரி ஆயிட்டான் இந்த திருநாவரத்து. உடனே கண்ணனுடைய அழுகுரல் கேட்டது. 4 பேர் கண்ணனை கொண்டு வந்து யசோதேட்ட கொடுத்து வேலுங்க இப்படி ஆபத்து வரதையும் நினைச்சா. என்ன காரணமா தெரியல, சில மாசங்கள் ஆயிடுத்து, இன்னும் நாமகரணமே பண்ணலையா. ஜாதகர்மம் மட்டும் பண்ணிவிட்டா. நாமகரணம் ஏன் பண்ணணும்னு தெரியல, பண்ணணும்னு தோணலை போட்டிருக்கா அவள். இவன் தோணாத மாதிரி இவன் பண்ணிவிட்டானா, இப்படி தோணாம இருக்கும். தோணலை அவருக்கு, நந்தகோபனுக்கு. அப்பதான் ஒண்ணு புரியறது, அதுக்குன்னு ஒரு மகரிஷி தபஸ் பண்ணிட்டு இருக்கார் வசித்தரை போல. அந்த மகரிஷிக்கு பாக்கியம் கொடுக்கலான்னு பகவான் நினைச்சாலும் போல கர்காச்சாரியார் அப்படிங்கிறவர் இங்கிருந்து வந்தது. அவரிடத்தை நமஸ்காரம் பண்ணி குழந்தைக்கு திருநாமம் வைக்கும்படியாக பிரார்த்தனை பண்ணி கொண்டார் நந்தகோபன். கர்காச்சாரியார் சொன்னார், அப்பா நான் யாதவர்களுடைய குரு, நான் குழந்தைக்கு பேர் வச்சுட்டேன்னா கம்சனுக்கு குழந்தை இங்கேதான் இருக்கான்னு தெரிஞ்சுடுமே அப்படின்னதும் நந்தகோபன் சொன்னா, அப்படியானா நீங்கள் நம்ம கோஷ்டத்திலேயே பெருசா உற்சவமா பண்ணணுங்கிற அவசியம் இல்லை சுவாமி, உங்க அனுகிரகம் குழந்தைக்கு தேவை. அதனால கூடோ ரகசி பாலையோ தாத்து கொட்டகாலே பண்ணிவிடலாம் அப்படின்னது. சந்தோஷப்பட்டார் கர்கர். கர்காச்சாரியா உட்கார்ந்து கொண்டார். பழங்கள்லாம் வச்சு புஷ்பங்களெல்லாம் வச்சு நமஸ்கரித்தார்கள். உடனே ரோஹிணி தான் குழந்தைய அழைச்சிட்டு தனியா வரா. மூத்த புள்ள இல்லையா, கொண்டு வந்து குழந்தைய நமஸ்காரம் பண்ண முடியாது சொல்லிட்டு, சமத்து குழந்தை நமஸ்காரம் பண்ணிடி அப்படின்னதும் பண்ணிவிடுத்து. ரோஹிணி நமஸ்காரம் பண்ணா. உடனே அந்த குழந்தைக்கு நாமகரணம் பண்றா. அயந்தூ ரோஹிணி புத்திரஹ ரமயன்னி சுஹ்ருதோ குணைஹி ஆக்யாஸ்யதே ராமயதி பலாதிக்யாத் பலம் விது. ரோஹிணியுடைய புத்திரனா இருக்கக்கூடிய இவன் எல்லாரையும் ரமிக்க செய்யறதுனால ராமன் அப்படிங்கிற திருநாமம், பலிஷ்டனா இருக்கிறதுனால பலன் அப்படிங்கிற திருநாமம், ரெண்டையும் சேர்த்து விட பலராமன் அப்படிங்கிற திருநாமம். எதுனாம் அப்ரதக்பாவாத் சங்கர்ஷணம் உஷந்துத. பிரிந்த யாதவர்களெல்லாம் ஒன்று சேர்க்கறதுனால சங்கர்ஷணன், எல்லாரையும் ஒன்று சேர்க்கிறார். அதனால சங்கர்ஷணன் அப்படின்னு திருநாமம் வச்சார். ஸ்வரூப திருநாமம் சங்கர்ஷண மூர்த்தி, எல்லாத்தையும் சம்ஹாரம் பண்ணக்கூடிய மூர்த்தி. ருத்ரமூர்த்தியா ஆதிசேஷன் தான் இருக்கிறார், அனந்தன் தான் இருக்கிறாருங்கிறதுனால சங்கர்ஷணன் ஸ்வரூப திருநாமம். உடனே ரோஹிணி அங்கண்ட குழந்தைய அடிச்சுன்னா நமஸ்காரம் பண்ணிட்டு அங்கண்ட நந்தபாபாவும் யசோதை நமஸ்காரம் பண்ணா. இது நமஸ்காரம் பண்ணாமல் திருத்தின்னு முழிக்கிறது, கருகருன்னு இருக்கு கருவண்டு. உடனே அவர் பார்த்தார் கர்காச்சாரியார், புரிஞ்சுட்டார். கிருஷ்ண பார்வையே இருக்கு, ஐயா எனக்கே பேர் வைக்க வந்துட்டியோ அப்படிங்கிற மாதிரி கிருஷ்ணா பார்த்தான். புரிஞ்சுட்டார். அதான் சொன்னா, பகூனி சந்தி நாமானி ரூபாணி ச சுதஸ்யதே குணகர்மாணி ரூபாணி தான்யஹம் வேதனோ ஜனா ஏஷவஹாஸ்ரேய ஆதாஸ்யதி கோபகோகுலநந்தனா அனேன சர்வதுர்காணி யூயம் அஞ்சஸ்தரிஷ்யதே. இந்த குழந்தைக்கு பேர் வைன்னு சொல்லிட்டே, எப்படி பேர் வைக்க, எந்த பேர் வைக்கிறது? 1000 திருநாமம் இவனுக்கு தான். விஸ்வம் விஷ்ணு வஷட்காரா பூத பவ்ய பவத்ரபு பூத கிருத்து பூத பிருத்து பாவா பூதாத்மா பூத பாவனா பூதாத்மா பரமாத்மா. நந்தகோபன் நினைச்சா, என்னடா அது பேர் வைங்கன்னு சொன்னா பூதம் பூதம்னு பேர் வைக்கிறாரு. பூதாத்மானா பூதம் பூதம் தான் கூப்பிடுறது அப்படின்னு பேர் வைக்கல சுவாமி, பின்ன சஹஸ்ரநாமம் சொல்றேன். ஓஹோ, இது 6 மணிக்கு தானே சகஸ்ரநாமம் சொல்லுவா, இது 9 மணிக்கு சகஸ்ரநாமம். பேர் வைக்கிற உற்சாகத்துல சகஸ்ரநாமம் சொல்லிட்டு இருக்கிறார் அவன். இவனுக்கு 1000 திருநாமம் இருக்கு. அதெல்லாம் எனக்கு தான் புரியும். சொரூபம் எல்லாத்துக்கும் சொரூபம், அது எனக்கு தான் புரியும், சாமானிய ஜனங்களுக்கு புரியாது. நாராயண சமோ குணை, நாராயணனுக்கு சமமா குணம் இருக்கிறதுனால நாராயணன் அப்படிங்கிற திருநாமம். பாகவதத்துல கிருஷ்ணன் அப்படிங்கிற திருநாமம் சாட்சாத்தா சொல்லாத போனாலும் கூட கூடமா சொல்லியிருக்கிறார். ஏன்னா வேதாந்த விஷயமா இருக்கிறதுனால, ரொம்ப ரகசியமா இருக்கக்கூடிய வேதாந்த விஷயங்கள்ல வெளியில சொல்றதுங்கிறது வழக்கம் கிடையாது. உதாரணத்துக்கு உபனிஷத் மந்திரங்களே எடுத்து இவ்வளவு நேரம் நான் அனுபவிச்சோமே தவிர சூத்திரங்கள் எடுத்து அனுபவிக்கல. ஏன்னா பிரம்மசூத்திரங்களை அப்படி பிரவச்சனத்தில் சொல்லக்கூடாதுன்னு சிஷ்டாச்சார சம்பிரதாயம். அதுபோல இவர் கிருஷ்ணங்கிற திருநாமத்தை அது சிஷ்டாச்சாரமா வச்சுட்டார் போல. கர்கர் ஏன் பிராங்கா சொல்லலன்னு தெரியல, இருந்தாலும் கூடமா சொல்லிவிட்டார். இருந்தாலும் கிருஷ்ணங்கிற திருநாமம். நிறைய காவியங்கள், கோபால சம்பு அப்படிங்கிற காவியங்கள்லாம் உண்டு.
மனம்சி சர்வான்யபகர்ஷதி ஷஹாயா. எல்லாருடைய மனசையும் இவ அபகரிக்கிறதுனால ஸ்ருதமாத்ரோபி ஸ்திரீனாம் பிரசஹ்ய ஆகர்ஷதே மனஹான்னு உத்தரார்த்தத்தில் சொல்றார். எல்லாருடைய மனசையும் அபகரிக்கிறதுனால கிருஷ்ணன் அப்படிங்கிற திருநாமம். வாசுதேவன், வசுதேவனுடைய பிள்ளைங்கிறதுனால வாசுதேவன் அப்படிங்கிற திருநாமங்கள்லாம் வச்சா ரொம்ப சந்தோஷப்பட்டா. நந்தபாபா சந்தோஷப்பட்டா. கர்காச்சாரியரும் தன்னை கிருதகிருத்தினா நினைச்சிட்டா. வசிஷ்டா பரமபுரீதா நாமானி கிருதவான்ஸ்ததான்னு ராமாயணத்தை சொன்னார்கள். அதுபோல கர்காச்சாரியர் ரொம்ப சந்தோஷப்பட்டு தான் எவ்வாறு வந்தாரோ அவ்வழியே அவர் சென்றார். கண்ணன் 400 மேலையும் பொழுதும் கண்ணமாக வளர்ந்துட்டு விதவிதமான லீலைகள்லாம் செய்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு. இது பாலலீலை, கிருஷ்ணனுடைய பாலலீலை அப்படின்னு பேரு. இந்த பாலலீலையோட இது பூர்த்தி. மேல கிருஷ்ணனுடைய பிருந்தாவன லீலை, மதுரா லீலை, அதெல்லாம் நாளைய தினம் அனுபவிக்கலாம். சத்குருநாத மகாராஜ் கீ.